குழந்தைங்களை கிருஷ்ண பக்தியோட வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிடலாம். The second part is academic curriculum. ரெண்டாவது பார்ட் வந்து இதுல அகாடமிக் படிக்கிறோம். அவங்களோட நடைமுறை கல்வி எப்படி இருக்கு? In other words, study of Shastra, study of Prabhupada's books, not only for us but for our children. இன்னொரு வகையில பார்க்க போனோம்னா பிரபுபாதரோட புக்ஸ் வந்து புத்தகங்களை வாசிக்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்குமே கூட. Why? Because it solidifies their faith that they start losing when they start growing up into teenager, adolescent. காரணம் என்னன்னா அதுதான் வந்து அவங்களுடைய கிருஷ்ண பக்தியின் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து நல்லா ஆழப்படுத்தக்கூடியது. ஏன்னா அந்த அவங்களுடைய நம்பிக்கை வந்து அவங்க வளர வளர வெளியில போகும்போது அதை தளராம இருக்கிறதுக்கு பிரபுபாதருடைய புத்தகங்கள் ரொம்ப அடிப்படையா இருக்கும். And that is why we see so many children, young children, where they are such good devotees when they're little children, but as they grow older they start losing it. இதுதான் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பார்க்கக்கூடியது. குழந்தைங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களுடைய சின்ன வயசுல வந்து நல்ல கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறாங்க, ஆனா வளர வளர அவங்களுடைய பக்தியில இருந்து அவங்க வெளியே போறாங்க. They're not interested anymore, right? And you see so many parents saying that I don't know what happened to my child. அவங்க வந்து கொஞ்ச நாள்ல நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து கிருஷ்ண பக்தியில அவ்வளோ ஈடுபாடு காமிக்கிறது இல்ல. பெற்றோர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சு என்னுடைய குழந்தைக்கு. They don't want to come to the temple, and if they do come, they don't want to even come up front to see the deities. அவங்க கோயிலுக்கே வர விரும்புறதில்ல, அப்படியே கோயிலுக்கு வந்தாலும் வந்து விக்கிரகங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தயக்கமா இருக்கும். So study of Srimad Bhagavatams, it really helps because it solidifies the faith as to why, by which a child knows why he is a devotee. So ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதன் மூலமா அவங்க ஏன் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவங்க உணர்ந்துக்குவாங்க. He develops the faith that he is proud to be a devotee. ஒரு பக்தரா இருக்கிறது ஒரு பெருமைக்கான விஷயம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவங்க வளர்த்துக்குவாங்க. The third part is the preaching is the essence. மூணாவது பகுதி வந்து பிரச்சாரம், preaching is the essence அப்படிங்க. And that is a very important part of a child's education. அது வந்து குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையில ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். So because it again, by going out to share Krishna with others, he develops compassion. கிருஷ்ண பக்தியை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கம்பேஷன், ஒரு கருணை வந்து அவசியமா இருக்கும். It again, it solidifies their faith. இது அவங்களுடைய நம்பிக்கையை மறுபடியும் வலிமையூட்டும். You know, if you ever had an experience of giving class, you know that you have to study the subject in and out, right and left, up and down, right? நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஒரு கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை பத்தி நமக்கு நல்ல ஆழமா ஃபுல்லா முழுமையா தெரிஞ்சிருக்கணும். You know more at that point if you have to give class than if you were to study it yourself. இதை நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதில் நமக்கு அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும். Because you don't know what kind of questions you're going to get, what kind of challenges you're going to get. ஏன்னா நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியாது. So when children share with others, they have to know really well why they are devotees and what is their philosophy. ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து கிருஷ்ண பக்தியை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கும் தெரியணும் ஏன் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணணும், இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். They connect with the outside world in a mood of sharing and giving. அவங்க வந்து பௌதிக மக்களோட அவங்க தொடர்பு கொள்றதே வந்து அவங்களுடைய கருணையை அடிப்படையாக வச்சிருக்கணும். They don't think that the whole world out there is demoniac and I'm the best one. வெளியில இருக்கிற அத்தனை பேரும் வந்து அசுரர்கள், நம்ம வந்து பக்தர்கள் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. Prabhupada said that this means to give children education, these three things. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து குழந்தைங்களுக்கு அடிப்படையாக இந்த மூணு விஷயமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. Their own personal practice, அவங்க பர்சனலாக தனிப்பட்ட முறையில் பயிற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் study of Shastra, அவங்க வந்து சாஸ்திரங்களையும் படிக்கணும். and sharing Krishna with others, giving Krishna to others. And கிருஷ்ண பக்தியை வந்து மற்றவங்க கூட அவங்க பகிர்ந்துக்கணும். Prabhupada said if we raise a generation of Vaishnava preachers, that will be the glory of your movement as well as the glory of your country. But if you lose even one Vaishnava, that is a very great loss. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கிறது தான் நம்ம நாட்டுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம கிருஷ்ண உணர்வு பக்தி இயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். ஒரு வைஷ்ணவ குழந்தையை நம்ம இழக்கிறோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். To have a Vaishnava preachers means to have develop character. வைஷ்ணவர்களோட பிரச்சாரங்களை உருவாக்குறது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கொள்கைகளோட அவங்களோட தகுதிகளையும் அவங்க வளர்த்துக்கிறது. There is no such thing as being a Vaishnava without character.
வைஷ்ணவர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு அடிப்படை குணங்கள் இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. Today, trying to find character is even more difficult than trying to find a job. இப்போ இந்த காலத்துல வந்து ஒரு குணநலனை தேடுறது அப்படிங்கிறது வேலை தேடுறதை விட ஒரு பெரிய விஷயமான இருக்கு. And you see today, the way even people, like I live in America, even people who are very rich and highly educated, do you think they have, and over here also, right? Do you think they have good character? Is that a formula for good character? மாதாஜி அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இங்கேயுமே கூட நல்ல செல்வம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குணநலன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. Prabhupada said there's no character now. The people are like, he called them debauchees, rogues, thieves, and these are among the highly educated. இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா படித்தவங்க, நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட கூட எந்த விதமான குணநலன் இல்லாமல் இருக்குது. So modern education is not a formula for developing good character. அதனால நவீன கல்வி முறை அப்படிங்கிறது குணங்களை உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. Yeah, but Vedic education is different. ஆனால் வேத கல்வி முறை அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கு. Because Krishna is the center, naturally the focus is in developing good qualities. ஏன்னா அதில் கிருஷ்ணர் மையமாக இருக்கிறதுனால குணங்களை நல்ல குணங்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. Krishna is the source of all good qualities like self-control, humility, compassion. ஸோ கிருஷ்ணர் வந்து எல்லா குணங்களுக்குமே மையப்புள்ளியாக இருக்கிறாரு. அதாவது அடக்கம், பொறுமை, பணிவு, இது எல்லாத்துக்குமே. So when we chant and serve Krishna, we naturally develop those qualities. அதனால நம்ம ஜபம் பண்ணும்போது, நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யும்போது நல்ல குணங்களை நம்ம இயற்கையாகவே ஏற்கிறோம். That's why Prabhupada stressed character, good character in the children, in everyone. அதனால தான் பிரபுபாத் வந்து குழந்தைகள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து குணங்களை வந்து முக்கியமாக சொல்கிறாரு. Among the three things that Srila Prabhupada stressed, one was book distribution, second was deity worship, and the third was Guru Kula. பிரபுபாத் சொன்ன முக்கியமான 3 விஷயங்களில் வந்து முதல்ல வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டாவது வந்து விக்கிரக சேவை, மூணாவது குருகுல கல்வி. Because he was very much concerned about the future generation. ஏன்னா அவருக்கு வந்து வரக்கூடிய தலைமுறை பற்றி ரொம்ப அக்கறை இருந்தது. And to have good children means to give them Krishna conscious education. And நல்ல குழந்தைங்களை வளர்க்கிறது அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியோட கூடிய கல்வியை கொடுக்கறதாகும். You know, Prabhupada called modern education houses as slaughterhouses. Prabhupada வந்து நவீன கல்வியை வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ், ஒரு கசாப்பு கூடம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. It's becoming a reality now, right? இப்போ வந்து அது ஒரு உண்மையாகவும் இருக்கு. And the reason is because schools focus just on those things that are very innate in us. We don't need to be educated in that. ஏன்னா கிருஷ்ண பக்தி இப்போ நவீன கல்வி முறை வந்து எதை முக்கியமாக எடுக்கு அப்படிங்கிறது நமக்கு சில தேவையில்லாத விஷயங்களாக தான் அது வந்து முக்கியமாக எடுத்திருக்கு. It focuses on eating, sleeping, mating and defending. That's what education is all about today. அது வந்து உணவு, உடை, உறவு, இதை மட்டுமே அடிப்படையாக வச்சிருக்கு. But do you think we need training for any of these 4 things? ஆனால் இந்த 4 விஷயங்களில் நமக்கு பயிற்சி வேணும்னு நினைக்கிறீங்களா? No, it's actually innate in us. அதுக்கு எதுவும் பயிற்சி தேவையில்லை, அது நம்மக்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. You see, a small baby, if you give him a cookie or some kind of sweet, where does he put it? Does he put it here? Where does it go directly? Without any training, a small baby. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பிஸ்கெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது காதில் தலையிலலாம் வைக்காது, அதுக்கு நேரடி அதுக்கு வந்து வாயில் வைக்கிறதுக்கான இயற்கையாகவே அந்த விஷயம் இருக்குது. Do you need training in sleeping? தூக்கத்துக்கு அப்படின்னு நம்ம எந்த பயிற்சியும் கொடுக்கறது இல்லை. But now sleeping is a huge science in industry now. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உறக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இருக்குது. You can get a mattress for minimum $1,000 over there. $1000 கூட ஒரு மெத்தை கிடைக்கிறதுக்கு யூஎஸ்ல இருக்கு. So they're glorifying those things that are just simply meant for is animalistic. That's it. அப்போ சாதாரண மிருகங்கள் கூட கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் எல்லாரும் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. But life is not meant for that purpose, right? ஆனால் வாழ்க்கை வந்து அந்த 4 விஷயங்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது இல்லை. So let me tell you a little bit about my story of how I ended up homeschooling my children. ஸோ மாதாஜி வந்து இப்போ அவங்க எப்படி ஹோம் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்குவாங்க.
So my husband was in America, so when I got married, I went there and I had children, 2 boys. மாதாஜி வந்து அவங்களுடைய கணவர் வந்து அமெரிக்காவில் இருந்த காரணத்தினால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அமெரிக்கா போனாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. And when my children became school going age, I started looking for schools for them. அவங்க வந்து ஸ்கூல் போகிற வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான பள்ளியை வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. And everybody told me private school is better than public school, so I went for the private school and they got enrolled in private school. எல்லாரும் வந்து இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை விட பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அங்கேயும் சேர்த்தாங்க. And for 2 years they went to school. And 2 வருஷம் அவங்க வந்து அந்த பள்ளிக்கு போனாங்க. And I would volunteer time and sit in their classrooms to see what's going on. And மாதாஜி வந்து ஒரு வாலண்டியர், அவங்களா வந்து போய் அந்த ஸ்கூல்ல உட்கார்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தாங்க. So in brief, I was disappointed both academically and morally. அங்க நடைமுறை கல்வியும் சரி and moral valuesம் சரி, ஒழுக்கங்களும் சரி, எதுவுமே வந்து சரியா இல்ல. Schools are for the average. If you are above average, you're frustrated, and if you're below you're bored rather, and if you're below average, you're frustrated. ஸ்கூல் வந்து பள்ளி வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தான் இருந்திருக்கு. அதை விட நல்லா பண்ணுறவங்களுக்கு அங்கே போர் அடிச்சிருச்சு. அதைக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. There's 30-40 kids in one class. What can the teacher do? ஒரு வகுப்புக்கு 30-40 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த டீச்சர் என்ன பண்ண முடியும்? You know, this concept of one classroom with so many children, all of the same ages, is a very new concept, just 50 years ago. ஒரு வகுப்புக்கு 30-40 குழந்தைங்க, அதுவும் ஒரே வயசுல அப்படிங்கிறது ஜஸ்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புது கான்செப்ட் தான். Something that we blindly take as the most perfect way to school children. ஆனா நம்ம வந்து அதுதான் வந்து மிகச்சிறந்த விஷயம், சரியான விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். Even in America 50 years ago this was not the way. அமெரிக்கால கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கல்வி இல்ல. There was a tutorial system. One teacher with a few students. அதாவது டியூட்டோரியல் சிஸ்டம் அப்படிங்க, டீச்சர் டியூஷன் மாதிரி தான் இருந்தது. ஒரு குழந்தைங்க ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவு தான் இருந்தது. And even today the top universities in London, Cambridge and Oxford, they follow the tutorial system, which means small teacher with 1 student or 2 students like that. இப்போவுமே கூட லண்டன் இந்த மாதிரி பெரிய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர், அவங்களுக்கு வந்து ஒரு 2 இல்ல 3 குழந்தைங்க அந்த மாதிரி தான் இப்போவுமே இருக்கு. So Prabhupada said fools are learning from fools. பிரபுபாத் வந்து ஃபூல்ஸ், அதாவது பைத்தியக்காரங்க வந்து அதே மாதிரி பைத்தியக்காரங்களுக்கு வந்து ஆசிரியரா இருக்கிறதா சொல்றாரு. Because the child is sentenced to 8 to 10 hours a day to be with children who are exactly almost the same age as them. அந்த குழந்தைங்க வந்து அவங்க கூட இருக்கிற அதே வயசுக்குரிய இருக்கிற அந்த குழந்தைங்களோட பழகிட்டு இருப்பாங்க. And also the teacher is the only speaker. It's a monologue. And the teacher speaks, the children listen. ஆசிரியர் மட்டுமே பேசக்கூடியவரா இருக்கிறாரு. ஆசிரியர் பேசிக்கிட்டே இருப்பாரு, அதை வந்து குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். In the tutorial system this is not the case. There's a lot of interaction. அந்த டியூட்டோரியல் சிஸ்டம், அந்த ஒரு குழந்தைங்க, அளவான குழந்தைங்க மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. அங்க நிறைய வந்து இன்டராக்ஷன்ஸ் இருக்கும், பேசுவாங்க. So that is why the children are losing interest. அதனால தான் குழந்தைங்களுக்கு ஆர்வம் குறையுது. You see, even in the Bhagavatam there was Sutta Goswami and sages, and it was a dialogue, right? They were interacting. நம்ம பாகவதத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் சுத்த கோஸ்வாமி அண்ட் எல்லா முனிவர்கள் கூட வந்து அது ஒரு இன்டராக்ஷன், அது வந்து ஒரு கலந்துரையாடலாம் தான் இருக்கு, எல்லாருமே பேசுறாங்க. So and or of course spiritually also I was disappointed, because as you know most institutions, even in here probably, is secular, right? The government is secular, which means you cannot talk about God. அதுவும் இல்லாமல் ஆன்மீக விஷயத்துலையும் கூட எனக்கு மாதாஜிக்கு வந்து அது ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போவுமே கூட எங்கேயுமே கூட பார்க்க போனோம்னா எல்லா பள்ளிக்கூடங்களும் செக்யூலர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது அவங்க கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசவே முடியாது. So when you banish God from your education, then how do you expect good qualities? அப்போ கல்வி அப்படிங்கிறதுலேருந்து கடவுளை பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நல்ல குணநலன்கள் எப்படி இருக்கும்? I got unhappy with this school, so I put my children in another school. அந்த ஸ்கூல்ல வந்து திருப்தி இல்லாததனால இன்னொரு ஸ்கூலுக்கு மாத்துறாங்க. And one day my son comes home and says the whole day we didn't have any studies because the teacher was so upset because some children were really badly behaved. ஒரு நாள் வந்து மாதாஜியோட மகன் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு முழு நாளுமே நாங்க எதுவுமே படிக்கல, ஏன்னா ஒரு குழந்தையினுடைய ஒரு கெட்ட நடவடிக்கையினால ஆசிரியர் வந்து ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க, அதனால எங்களுக்கு எதுவுமே இன்னைக்கு சொல்லி கொடுக்கல. Then one day my older son came home and said, Mata, the teacher spelled God with a small g. ஒரு நாள் வந்து மூத்த மகன் வந்து சொல்றாங்க,
ஆசிரியர் வந்து காட் அப்படின்னு எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணாமல் ஸ்மால் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. You see? And then of course they were making fun of him because he had a little shikha and his food was different. They were bullying him. And this is happening here also, right? அந்த குழந்தைங்க வந்து ஷிகா வச்சிருந்ததுனால, அவங்களுடைய உணவு பழக்கங்கள் வித்தியாசமாக இருந்ததுனால அந்த குழந்தைங்களை எல்லாரையுமே கிண்டல் பண்ணாங்க. இது இங்கேயுமே நமக்குமே நடக்கக்கூடியது தான். Mostly teachers don't appreciate devotees children so much. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்களை பக்தர்களாக இருக்கும்போது அதை வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா அவங்கள மதிக்கிறதும் இல்லை. And they try to make fun of them and try to pressure them. அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிண்டல் பண்ணுறது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் கொடுக்கறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. So the parents are forced to make sure that the children fit into to the school. அப்போ பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளை அந்த பள்ளியில சரியா அந்த இடத்துல அவங்க பொருந்துற மாதிரி ஈடுபட வைக்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு சவாலா இருக்கு. Yeah, so anyway, so I decided to pull them out. After 2 years, I pulled them out of school. அதனால 2 வருஷம் கழிச்சு மாதாஜி வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தைகளை எடுத்துட்டாங்க, வெளியில எடுத்துட்டாங்க. And then homeschooling was quite popular in America. It's quite popular, but I had no idea about it. அப்போ அந்த நேரத்துல ஹோம் ஸ்கூலிங் அங்கே பிரபலமா இருந்தது. ஆனா மாதாஜிக்கு அதை பத்தி பெரிய ஐடியா எதுவும் இல்லை. So I decided that to play safe in summer, we get 3 months off over there. 3 months off. ஸோ அதனால வந்து ஒரு சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 மாதம் லீவ் இருக்கும்போது இதை முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. So I bought a curriculum for the whole year and I started teaching them from that curriculum. ஒரு கரிக்குலம் வாங்கி அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த மொத்த கரிக்குலத்தையும் அதை வந்து அவங்களே வீட்டிலே வந்து அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. And you won't believe, in 3 months I finished the whole year's worth of curriculum. In 3 months. 3 மாசத்துல அந்த ஒரு வருஷத்துக்கான கரிக்குலத்தை முழுசா முடிச்சிருந்தாங்க. Yeah, and they were doing like 2 hours a day. That's it. அவங்க அதுவும் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் தான் அவங்க படிச்சாங்க. You see, there's so much quality time that we spend with our children when we teach them at home or in a private atmosphere, that they learn more. குழந்தைங்க வந்து அவங்களுக்காக அப்படின்னு நேரம் ஒதுக்கி சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதிகமாக கற்றுக்கவும் செய்கிறாங்க. Most of the time in school is spent on not exclusively on study. பள்ளியிலையுமே பார்த்தோன்னா முழு நேரமும் அவங்க படிக்கிறதுல தான் செயல்படுறாங்க அப்படின்னு கிடையாது. And on top of that, children go to school for 8 hours a day and then they come back and they have more tuition. அண்ட் அதுக்கு மேலே வந்து முழு நாள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, திரும்பி வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு டியூஷன் இருக்குது. They have heavy bags. I mean, they have no such thing as called childhood. அவங்க வந்து அவங்களுடைய குழந்தை பருவத்தையே இழக்கக்கூடியதாகவும் ஆயிடுது. So why not take if they have to take tuition, then why not take school out of the equation? Just have the private tutors come to your home and teach them. அப்போ பள்ளிக்கூடம் தேவையில்லாமல் டியூஷனும் இருக்கு அப்படின்னா அப்போ டியூஷன் மட்டுமே போதுமே. யாராவது ஒரு பிரைவேட் டியூட்டர் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுக்குறார், சாயங்காலம் வந்து சொல்லிக் கொடுத்தா அது போதுமே. The reason why I was convinced about home education is because I decided that I don't want to give my children the values that they give outside. முக்கியமாக வந்து மாதாஜி இந்த ஹோம் ஸ்கூலிங் இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேல்யூ எஜுகேஷன் குழந்தைகளுக்கான குணநலன்கள் அப்படிங்கிறது பள்ளியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது திருப்தியாகவும் இல்லை. Of course, if you have a devotee school like you have over here, this is the best option. நம்ம பக்தர்களுக்கு அப்படின்னு நம்ம இங்கே செயல்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் குழந்தைகளுக்கு. Because definitely one should not, the system has gotten so degraded that it's not a good idea to expose them to the outside education. இப்போ நடைமுறை கல்வி வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பை கொடுக்கறதே வந்து நல்ல விஷயமா இருக்காது. Because it's very difficult to control your child anymore. There's so many authorities out there. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அங்கே நிறைய அத்தாரிட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளால வந்து ஓரளவுக்கு மேல அவங்கள கட்டுப்படுத்தவும் முடியாது. Gone are the days when the parents are the only authorities. ஒரு காலத்துல வந்து பெற்றோர்கள் மட்டும்தான் குழந்தைகளுக்கான அதிகாரம் கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. You know, there's the teacher, then there is the television, I mean the internet. These are all very powerful authorities. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெற்றோர் மட்டும் இல்லாம யாரோட தாக்கத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டெலிவிஷன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, இவங்க எல்லாருமே அவங்களுடைய தாக்கத்தை குழந்தைகள் கொடுக்குறாங்க. The teachers openly make fun of the parents to the children.
ஆசிரியர்களே வந்து அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை குழந்தைங்க முன்னாடியே கிண்டல் பண்ற அளவுக்கும் வருது. Children don't respect their parents anymore because of this this environment, and the media also exploits it. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போதைய மீடியாவும் இதை வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுனால குழந்தைங்க பெற்றோர்களை வந்து மதிக்கிறது கிடையாது. So there used to be time when children would look up to the parents for appreciation and things like that, but not anymore. குழந்தைங்க வந்து முன்ன எல்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன அப்ரிசியேஷன், அவங்கள வந்து ஒரு தட்டி கொடுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனா இப்போ அது மாதிரி கிடையாது. A child would go to the mother and say, "Mother, how do you think I'm looking? Am I looking nice?" ஒரு காலத்துல வந்து குழந்தைங்க அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, நான் நல்லா இருக்கேனா, நான் நல்லா உடை உடுத்தி இருக்கேனா அப்படின்னு கேட்பாங்க. And mom would say, "Oh, you're looking so beautiful, so nice." அம்மா வந்து ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. Now where do they go for appreciation? இப்போ அந்த விஷயத்தை அவங்க எங்க தேடுறாங்க? You can guess. Where do they go now? Likes. Yeah, the likes. Instagram. And is that a real world? அது ஒரு உண்மையான உலகமா? It's a fake world. It's a fake world, and the whole life depends on the likes that they get. அவங்களோட வாழ்க்கையே ஃபுல்லா வந்து அந்த லைக்ஸை நம்பி தான் இருக்கு. I travel all over the world. மாதாஜி வந்து உலகம் முழுக்க பிரயாணம் பண்றாங்க. Parents everywhere, devotee parents are under so much stress because of their children. பக்தர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள்னால எல்லாருமே ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறாங்க. One father was in Melbourne was saying that how when my children come home they don't even look at me. மெல்பர்ன்ல வந்து ஒரு தந்தை சொல்றாரு, குழந்தைங்க வந்து பள்ளியில இருந்து வந்தா கூட என்ன அவங்க ஏறெடுத்து கூட பார்க்கறதே இல்ல. They ignore me. அவங்க வந்து என்ன வந்து இக்னோர் பண்றாங்க. என்ன வந்து and there's nothing you can do. அதனால எதுவும் பண்ணவும் முடியல. If you do too much, you report, you get you get your child taken away from you. அது வந்து அதிகமா அத ஒரு விஷயமாக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய உங்களை பிரிஞ்சு கூட போகக்கூடும். One family that in Mira Road temple that I was there, he was telling me, I saw their 2 children, and when they came home, the girl told the mother, don't look at me, don't talk to me. மிரா ரோட்ல வந்து நடந்த ஒரு சம்பவம். ஒரு பக்தர் வந்து அந்த 2 குழந்தைங்க வீட்டுக்கு திரும்பி போகணும்னா அந்த அம்மா கிட்ட வந்து என்ன பார்க்காத, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்றாங்க. Say, Mom, just keep quiet. அந்த அம்மாவும் அமைதியா இருக்கிறாங்க. And the other boy was addicted to a comedy show, so he thought the whole world was funny. அந்த ஒரு பையன் வந்து ஒரு காமெடி ஷோனால ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவனுக்கு வந்து உலகமே வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தான் அவனுக்கு தெரியுது. He thought his parents are so funny. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க பெற்றோர்கள் கூட ஒரு கேலிக்குரிய விஷயமா இருக்கு. So this is a situation. I mean, even in America, when you go to school right at around 2 o'clock or 3 o'clock, and the parents are picking up their children, you hear the conversation between them. இது வந்து எல்லா இடத்துலையுமே இதே தான் இருக்கு. அமெரிக்காவில் கூட வந்து 2 மணிக்கு ஸ்கூல் முடிகிற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுடைய கலந்துரையாடல் எல்லாமே இந்த விஷயங்களை பற்றி தான் இருக்கு. And you hear conversations like, "Oh, shut up, Dad." குழந்தைங்க வந்து அப்பாவை வந்து வாய் மூடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ இருக்கு. இது வந்து நடைமுறையில் கேட்கவே முடியுது. So just imagine, the most revered members of our society, they are being disrespected. ஸோ நம்ம சமுதாயத்தில் வந்து மதிப்புக்குரியவங்களா இருக்கக்கூடியவங்க கூட மரியாதை இழக்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்கு. I was in Prague for a seminar, which is in Europe. மாதாஜி வந்து யூரோப்ல ஒரு செமினாருக்காக போயிருந்தாங்க. And the temple president told me that up front, he says, here the relationship between the children and parents are totally equal. அந்த குழந்தைங்களுக்கும் அந்த டெம்பிள் பிரசிடென்ட் சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப சமமான ஒரு நிகழ்வு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Our philosophy is just the opposite, isn't it? Our whole philosophy is to follow our Mahajans and our superiors, right? ஆனா நம்முடைய கொள்கை வந்து அதற்கு அப்படியே வந்து எதிர்ப்புறமா இருக்குது. நமக்கு வந்து நம்ம பெரியவங்களை மதிக்கணும், மகாஜனங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். When Parikshit Maharaj was born, they showed his chart, got his astrology checked. பரீட்சித் மகாராஜ் பிறந்தப்போ அவருடைய ஜாதகத்தை காமிக்கிறாங்க. And they were saying all these amazing things about his future. அவருடைய எதிர்காலத்தை பத்தி நல்ல சிறந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. But what Yudhishthira Maharaj was most concerned about is this child going to follow his ancestors?
ஆனா யுதிஷ்டமார் அது ரொம்ப முக்கியமான கேள்வியா அங்க என்ன கேக்குறாருன்னா, இந்த குழந்தை தன்னுடைய முன்னோர்களை வந்து பின்பற்றுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Good character comes from following. நல்ல குணம் அப்படிங்கிறது பின்பற்றதன் மூலமா தான் வரும். All the great souls, they were following their own superiors before they became great souls. எல்லா பெரிய பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய முன்னாடி இருக்கிறவங்கள அவங்க வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. But modern education is all based on how the lower intelligence is smarter than the higher intelligence. ஆனா நவீன காலம் எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அதிகமான அறிவு இருக்கிறது மட்டும் இல்ல, எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுக்குது. You know, Darwin theory that man came from monkeys. டார்வின் தியரி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. Which means we are better than our predecessors. We are better than them. அப்படினா நம்ம முன்னோர்களை விட நம்ம பெட்டர், நம்ம நல்லவங்களா இருக்கோம், நம்ம சிறந்தவங்களா இருக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. You see? So this is what we are fighting against. You understand? இதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு தான் எதிர்ப்புறமா நம்ம வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம். We are fighting against an education. This is what they are teaching. How can we win? நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கல்வியை எதிர்த்து தான் போராடுறோம். நம்ம எப்படி அதை வந்து ஜெயிக்க முடியும்? All our loyalty, all our commitment for our children, it just goes one way. நம்ம குழந்தைகளுக்கு இருக்க நம்ம வந்து எடுத்துக்கிற அந்த லாயல்ட்டி, கமிட்மெண்ட் இது எல்லாமே ஒரு பக்கமா போயிடுது. So that's when something even more powerful is needed, and that is divine power. அப்போதான் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம்ல இருந்து நமக்கு வந்து உதவி தேவைப்படுது, ஒரு ஆன்மீக விஷயத்துல இருந்து. To fight against the type of forces out there. இந்த போராட்டத்துல to fight against these contaminating forces, the only thing that works is Krishna power. இந்த போராட்டத்துல நமக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கிருஷ்ண பக்தி. That is why in today's environment is so very important to give our children Krishna consciousness. இதனால தான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கிருஷ்ண பக்தி கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. Even a most committed relationship with our children, the love that we have for them, even that cannot save them. நம்ம குழந்தைங்க கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய தூய அன்பு கூட இந்த இடத்துல வந்து நம்மள பாதுகாக்க முடியாது. Of course, the committed relationship that children have with us means that we must be virtuous. நம்ம குழந்தைங்க கிட்ட நமக்கு இருக்கிற அந்த தூய அன்பு அப்படிங்கிறது நம்மள வந்து உண்மையானவங்களாவும் இருக்க வைக்கணும். Just being committed to our children and attached to our children doesn't help. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அதீதமான பாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இதுல உதவியா இருக்காது. We have to show by example. நம்ம வந்து நடைமுறையிலேயே அது வாழ்ந்து காமிக்கணும், ஒரு உதாரணமா இருந்து காமிக்கணும். I mean, even Karna was committed in his relationship to Duryodhan. Did it help? கர்ணன் கூட வந்து துரியோதனன் கிட்ட இருந்த உறவு முறையில வந்து ஆழமான அபிமானம் இருந்தது, அது உதவியா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. Which means that we have to be virtuous, we have to be sincere devotees. அதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து சின்சியரான ஒரு பக்தரா இருக்கணும், நம்ம வந்து உண்மையானவங்களா இருக்கணும். As far as we can. நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. And to give our children Krishna consciousness. நம்ம குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். So, just to bring back as to why I started doing home education, at that point when I realized that it wasn't so difficult to educate them, then I started homeschooling. அந்த 3 மாசத்துல கொடுக்க முடியுது, ரொம்ப எளிமையா கொடுக்க முடியுது அப்படிங்கறது தெரிஞ்சப்பதான் இந்த மாதிரி ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு முடிவு எடுத்தாங்க. But after 3 months I threw away the curriculum that I bought. ஆனா அந்த 3 மாசத்துல அந்த ஒரு வருஷத்துக்கான கரிக்குலத்தையும் மாத்தசி எரிஞ்சிட்டாங்க. I became dissatisfied. அதுவும் வந்து திருப்தி கொடுக்கல. I wanted to teach from Srila Prabhupada's books. ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் வாயிலாவே கற்பிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. I was a new devotee and I myself hadn't read Srila Prabhupada's books. ஆனா மாதாஜி அந்த நேரத்துல வந்து ஒரு புது பக்தரா தான் இருந்தாங்க. அவங்களும் ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை முழுமையா படிக்கல. But I had faith in them. ஆனா அதுல நம்பிக்கை இருந்தது. So I started teaching them from Srimad Bhagavatam. அதனால ஸ்ரீமத் பாகவதம் படிச்சு அதில இருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. And that became a very important part of our schooling. அதுதான் வந்து அவங்களுடைய கல்வி முறையில ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. So what was our day like? So அதுல முக்கியமா என்ன தெரிஞ்சிட்டாங்க? We got up in the morning, did a morning program. அவங்க வந்து காலையில எழுந்து பகவானுக்கு மார்னிங் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, காலையில ப்ரோக்ராம். And then we studied Srimad Bhagavatam for 2 to 3 hours a day.
அதுக்கப்புறம் 2 to 3 மணி நேரம் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பாங்க. Now the way we studied was very fun. அண்ட் அந்த படிச்ச முறை வந்து ரொம்ப வேடிக்கையா இருந்தது. I mean, obviously these are children. You cannot give them the way adults take. அது வந்து அவங்க குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெரியவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு வகுப்பு எடுக்க முடியாது அவங்களுக்கு. And we're going to talk about that in our next section. அண்ட் அதை பத்தி தான் நம்ம அடுத்த செக்ஷன்ல பேச போறோம் இப்போ. It was in the form of discussion. அது வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருந்தது. Which discussion which the sages did in Naimisharanya sharpens the mind, opens the mind. நைமிஷாரண்யத்தில் நடந்த இந்த கலந்துரையாடல் வந்து ஒருத்தருடைய சிந்தனையை வந்து ஆக்கப்பூர்வமா மாற்ற மாதிரி இருந்தது. And then after Srimad Bhagavatam, what we did, maybe 2 hours someday, depending. It was very flexible. And after that, we went out to give Krishna to others. அந்த 2 மணி நேரம் or 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிருஷ்ண பக்தியை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வெளியில போனாங்க. Basically to apply that knowledge. என்ன படிச்சாங்களோ அதை வந்து நடைமுறைப்படுத்தியும் காமிக்கிறதுக்காக. There were preaching programs we did. We went out to schools and presented our philosophy. பள்ளிகளுக்கு போய் அங்கேயும் வந்து இந்த நம்மளுடைய கொள்கையை பிரச்சாரம் பண்ணாங்க. And that's what's going to be in the third section. அதை பத்தி நம்ம வந்து 3வது செக்ஷன்ல பார்க்கலாம். And then we did book tables, prashadam tables. நிறைய இடத்துல வந்து புத்தகங்களை விநியோகம் பண்ணாங்க, பிரசாத விநியோகம் பண்ணாங்க. Every event that was going on in the city, we tried to grab it and find and book a table or do something. அந்த நகரத்துல என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அங்க எல்லாமே வந்து ஒன்னு புத்தக விநியோகம் இல்ல பிரசாத விநியோகம் ஏதாவது ஒன்னு செய்ய முயற்சி பண்ணாங்க. ஹரிநாம் பண்ணாங்க. And then we even did prison programs, went out to jails and did preaching over there once a month. ஜெயில்ல கூட வந்து இந்த prison programs மாசத்துக்கு ஒரு தடவை அதுவும் வந்து முயற்சி பண்ணாங்க. அதுவும் பண்ணிருக்காங்க. Now tell me which kid in public school is going to get an opportunity to experience all this growing up? ஒரு சாதாரண பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு எந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும்? Sometimes we think education means being sentenced behind a desk for 8 hours a day. Until you are sentenced, you cannot be educated. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பள்ளி அப்படிங்கிறது மேஜைக்கு பின்னாடி ஒரு 8 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கணும் அதுக்கான இடம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். But guess what? Real education happens away from the desk. ஆனா வந்து உண்மையான கல்வி அப்படிங்கிறது அந்த மேஜைக்கு வெளியில தான் நடக்குது. You see? So Prabhupada has given us so much by which we can raise a wholesome child. ஸோ பிரபுபாத் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம ஒரு குழந்தைய முழுமையாக வளர்க்க முடியும். There's nothing that a child cannot experience about the world in Krishna consciousness. கிருஷ்ண பக்திக்கு வெளியில அந்த குழந்தைங்களால அனுபவிக்க முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. So we don't isolate our children. நான் குழந்தைங்களை வந்து நாங்க தனிமைப்படுத்துறது கிடையாது. We don't tie them up and keep them in a room saying the whole world out there is bad. ஒரு இடத்துல குழந்தைங்களை வச்சு வெளியில இருக்கிற மொத்த உலகமும் வந்து மோசமானது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது கிடையாது. We don't isolate them but we insulate them. அவங்கள வந்து தனிமைப்படுத்தாம அவங்களையும் நம்ம கூட இணைச்சு வச்சுக்கிறோம். We expose them a lot outside but in a protected way. அவங்கள வந்து எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அவங்கள வந்து பழக்கப்படுத்துறோம். ஆனா அதை வந்து பாதுகாப்போட செய்றோம். People argue that what will happen, if you send them to a devotee school or you homeschool them, they're not going to experience all that outside. பொதுவா வந்து எல்லாரும் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பக்தர்களுடைய பள்ளியிலயோ இல்ல ஹோம் ஸ்கூலிங் பண்ணா அந்த குழந்தைங்க வந்து வெளிய இருக்கக்கூடிய அனுபவத்தை எல்லாம் இழந்துருவாங்களே அப்படின்னு கேட்பாங்க. That's not needed. Children don't have to go through all that. ஆனா அந்த மாதிரி அனுபவங்கள் குழந்தைகளுக்கு தேவையே இல்ல. They experience through Shastra, through Shruti, through the process of hearing. அவங்க வந்து சாஸ்திரத்தின் மூலமா கேக்குறதன் மூலமா அந்த அனுபவத்தை அவங்க எடுத்துக்கறாங்க. You see, everything in the Shastra is real. So in other words, when they describe the nature of material world, you actually experience it. சாஸ்திரங்கள்ல இருக்குது எல்லாமே can you please repeat that? You actually experience it. அந்த சாஸ்திரத்தை வந்து அனுபவிக்கவே செய்றாங்க அவங்க. Look at Prahlad. He was in the womb, right? And he heard Srimad Bhagavatam every day. பிரஹ்லாதர் வந்து கருவுல இருக்கும்போதே வந்து தினமும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டிருக்காங்க. And he knew so much about material life. He's telling his father. அவருக்கு வந்து பௌதிக வாழ்க்கையை பத்தி அவ்வளவு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதை அவர் தன்னுடைய தந்தைக்கே எடுத்து சொல்றாரு. All about the horrible nature of this material world. இந்த பௌதிக விஷயத்தை பத்தி கூட அவர் வந்து எடுத்து சொல்றாரு.
He knew all about grihastha life and grahmedi life. அவருக்கு வந்து கிரகஸ்த வாழ்க்கைக்கும் கிரகமேதி வாழ்க்கைக்குமான வித்தியாசம் கூட அவர் சொல்றாரு. He was not even a householder. அவர் வந்து ஒரு கிரகஸ்தர் கூட கிடையாது. So one experiences the nature of this world through the eyes of Shastra. அதனால ஒருத்தர்னால சாஸ்திரத்தின் மூலமா இந்த பௌதிக இயற்கையை கூட உணர்ந்துக்க முடியும், பௌதிக வாழ்க்கையை. And then of course children also are reaching out to the people because that's compassion. குழந்தைங்க வந்து மற்றவங்க கூட கிருஷ்ண பக்தியை பகிர்ந்துக்கவும் முடியுது. அதுதான் வந்து முக்கியமான அடிப்படை கருணை இருக்கும். That was why Prabhupada was very clear that this is a preaching movement. அதனால தான் பிரபுபாதர் வந்து ரொம்ப தெளிவா இது வந்து ஒரு பிரச்சார இயக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. We don't keep this knowledge for ourselves, we give it to others. நம்ம வந்து இந்த ஞானத்தை வந்து நம்ம மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல, இதை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கிறோம். And children need to experience that. And குழந்தைங்க இதையும் வந்து அனுபவிக்கணும். And so this is an all round life. இதுதான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கும். So this is what we did. And of course when they came home in the afternoon they did things like Sanskrit, music. And சாயங்காலம் வந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் அப்புறம் இசை இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க கத்துக்கிட்டாங்க. Now let's get to quickly through the first slide and the first section, which is purity is a force. In this section we're going to talk about things that we should avoid and also things that we should do. இப்போ வந்து முதல் செக்ஷன் இந்த பியூரிட்டி இஸ் a force. இதில் வந்து சில விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எது எதெல்லாம் சேர்க்கணும் எது தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So what is it? This is the hot topic now, right? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ. Just about every parent is experiencing the frustration of their children being addicted to their little phones. இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது இருக்குது. எல்லா பெற்றோர்களுக்குமே குழந்தைகளை வந்து அவங்களுடைய மொபைல்லேருந்து அவங்க வந்து அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயம். So let's try to examine what is wrong with it. அதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். And educate ourselves. நம்மளும் அதுலேருந்து கற்றுக்கலாம். So there's two things, the content and the medium. அதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கண்டென்ட் என்ன பார்க்குறாங்க அண்ட் மீடியம் எதுலேருந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க. Nobody argues with the content, right? That it breaks all the 4 regulative principles. அதில் என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா அது வந்து 4 ஒழுக்க கட்டுப்பாடுகளை எப்படி மீறுறது அப்படின்னு தான் இருக்குது. Everybody agrees it breaks the 4 regulative principles that we are meant to avoid: meat eating, illicit sex, gambling and intoxication. எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்குவாங்க. இது வந்து 4 ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் மீறின விஷயங்களை தான் அது காமிக்குது. So the more we watch, the more we lose those principles. அப்போ நம்ம அதிகமாக அதை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த 4 ஒழுக்க கட்டுப்பாடுகளை அதிகமாக மீறவும் ஆரம்பிப்போம். So people say, okay, well I'm watching a little bit, or I'm watching educational shows. மக்கள் வந்து சொல்லலாம், நான் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன், இல்லைன்னா நான் வந்து இது ஒரு கல்விக்காக தான் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். It's like in America they say 1 glass of wine is good for your health. இது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு டம்ளர் வைன், ஒரு கிளாஸ் வைன் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். But does anybody stop after 1 glass of wine? ஆனால் யாராவது வந்து ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் கூட யாராவது நிறுத்த போகிறாங்களா? You see, when you travel on airplanes, people drink one, there's another one coming, another one. Pretty soon they're drunk. கொஞ்சம் ஏரோப்ளேனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு டம்ளரில் ஒரு கிளாஸில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று கொஞ்சம் நேரத்தில் அவங்க முழுமையாக குடிகாரர்களாகவே இருப்பாங்க. And that's the problem with internet. அதுதான் வந்து இன்டர்நெட்டினுடைய ஒரு ப்ராப்ளம், பிரச்சனையும் கூட. Nobody can stop. யாருனாலையும் அதை நிறுத்த முடியாது. It's like a drug addict. இது வந்து ஒரு போதைக்கு அடிமையாகிற மாதிரி தான். Somebody who takes cocaine, there's a hormone that is released which is called dopamine, which makes your craving greater and greater and you want more and more. இந்த கொக்கைன் அப்படிங்கிறது எடுத்துக்கும் போது டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். அந்த டோபமைன் ஹார்மோன் சுரக்கும் போது இன்னும் வேணுங்கிற எண்ணத்தை அது தூண்டி விடும். They've done studies that is very similar. Internet addiction is very similar. இந்த இன்டர்நெட்டுமே கூட இதே மாதிரி விஷயத்தை வந்து உருவாக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. They've done research that children who are on social media all the time, they become very depressed and they try to harm themselves. இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக ஈடுபடுற குழந்தைங்க வந்து அதிலே இருக்கிறதுனால அதில் வந்து அவங்க டிப்ரெஷனுக்கும் போய் அவங்களே காயப்படுத்திக்கிற அளவுக்கும் மேலே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. You know, among the school children, suicide rate is growing.
drastically. பள்ளி குழந்தைகளிடையே வந்து இந்த தற்கொலை அப்படிங்கிறது எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு இப்போ. And that's due to social media. அது வந்து இந்த சோஷியல் மீடியானால தான் வருது. So it's a huge problem now. இது வந்து இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சவாலா இருக்கு. It brings us to the next problem, and that's the medium, the way it's given to us. இது வந்து இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இது எப்படி நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். Because it's a one-way download from the tube to the brain, there is no brain activity. There's no brain activity. அங்கே வந்து சிந்தனைக்கு எந்த வேலையுமே இருக்கக்கூடியது, அதை டவுன்லோட் பண்ணி அதை பார்க்க மட்டும்தான் செய்கிறோம். Actually, they've done research that the brain activity becomes zero when one watches the screen. So அப்ப இந்த மாதிரி வெறும்னா ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கிறதுனால சிந்தனைக்கு வேலையே இல்லாம போறது அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. Because there's no two-way interaction, it's just one. ஏன்னா அதுல வந்து ரெண்டு விஷயங்களை வந்து இது பகிர்ந்துக்கிற மாதிரி இல்ல, ஒரே இடத்துல இருந்து நம்ம தகவலை எடுத்துக்கிறோம். With the result that they don't use the brain becomes lazy. அப்போ வந்து சிந்திக்கிற சக்தியே இல்லாம போயிடுது. The brain is like a muscle. A muscle, if you don't use it, what happens? It becomes useless. ஒரு தசை பகுதி வந்து பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னா அது பயனில்லாமலே போயிடும். அதே மாதிரி மூளை வந்து ஒரு தசை மாதிரி ஆயிடுது. That's why children's reading and math skills are going down, because the brain doesn't want to work anymore. இதுதான் வந்து குழந்தைங்க கிட்ட இப்போ வந்து படிக்கிறதுக்கும் கணிதம் மேக்ஸ் இது மாதிரி விஷயங்களை அவங்க கஷ்டப்படுறதுக்கும் என்ன காரணம்னா சிந்திக்கிறதுக்கான திறன் இல்லாம போயிடுது. It stops becoming creative. இது வந்து கிரியேட்டிவா குழந்தைங்க வந்து அவங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட் வந்து இல்லாம செயல்படாமலே செஞ்சிருது. So when you read a book, because the visual is not there, you have to think about, you have to create a picture in your mind. Oh, this is happening. The police is chasing the robber, and this is what happened. He almost crashed. You have to imagine the whole scene. ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்கும்போது அதை வந்து நம்ம கற்பனை செஞ்சு தான் பார்க்கணும். ஓ, இந்த போலீஸ்காரர் வந்து இந்த திருடனை திருடுறாங்க, இந்த மாதிரி ஒரு காட்சியாக தான் நம்ம மனசுல பதியும். அதுக்கு நம்ம கற்பனை செய்யணும். You have to create a picture in your mind. நம்ம வந்து மனசுல ஒரு சித்திரத்தையே வந்து நம்ம கற்பனை செஞ்சுக்கணும். But when it's given to you visually, there's nothing you have to do. ஆனா இதை வந்து விஷுவலாவே கொடுத்துட்டோம்னா, அவங்க பார்க்கக்கூடிய வகையிலே கொடுத்துட்டோம்னா அதுல நம்ம செய்யறதுக்கு எந்த விஷயமே இல்லை. That's why you sit in front of the screen and you start drooling with saliva coming, and you become like a moron. அப்ப அதனால வந்து அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் எச்சல் ஒழுகிக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். So it's a lot of other medical problems also. They've done research that children who are given this phone very early in their life, their brain becomes the wires in the brain, they become damaged. இப்போ ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த மாதிரி வந்து மொபைல் இந்த ஸ்க்ரீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மூளையில் கூட அதுக்கான பாதிப்பு ஏற்படுது. There's neurons in the brain that goes equally on both sides. நியூரான் வந்து நம்மளுடைய மூளையில் வந்து ரெண்டு பகுதியிலையும் ஒரே மாதிரி போகுது. When small children are giving phones, because they are still growing, all the neurons go to one side. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நியூரான்ஸ் எல்லாம் அப்பதான் அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, அந்த நியூரான்ஸ் எல்லாம் வந்து ஒரே பக்கமா போயிடுது. The brain is permanently damaged. பிரெயின்ல வந்து ஒரு மூளையில வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜே வந்துருதாங்க. They only can think in one way. அவங்களால ஒரு பக்கம் மட்டும் தான் சிந்திக்க முடியுது. At least as adults, if you have them, your brain is already formed. ஆனா அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா நம்மளுடைய மூளை ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. So a lot can be said on this, but we can understand. Okay, just one last thing, that somebody interviewed Steve Jobs, who was the owner of Apple. இதில் நிறைய சொல்லிட்டே போகலாம், ஆனால் கடைசியான விஷயம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஒருத்தரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு. The reporter asked him that, oh, you're the owner of Apple, so you must be giving your children the very latest gadgets. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஆப்பிளுடைய ஓனர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு லேட்டஸ்ட் மாடல் கூட கொடுத்துருப்பீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. And you know what Steve Jobs said? அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? My children don't even have the phones. என்னுடைய குழந்தைங்க கிட்ட மொபைலே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. He doesn't even give his own children, and he's the owner. ஆப்பிள் கம்பெனியோட ஓனர், அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கே அதை கொடுக்கறதே கிடையாது. Because he knows how bad it is. ஏன்னா எவ்வளோ அது மோசமான விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். And they make a fool out of us. And நம்மளை வந்து அவங்க எல்லாரும் முட்டாளாக்குறாங்க. Today in California, in the Silicon Valley, there are schools where they don't allow children to have phones.
கலிஃபோர்னியால சிலிகான் வேலியில வந்து குழந்தைகளுக்கு இப்போ மொபைல் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. Because their father is working for these companies and he knows. ஏன்னா அந்த குழந்தைங்க இந்த விஷயங்களுக்காக அந்த தந்தை வந்து இங்க இருக்கிறாரு அப்படிங்கறதுனால தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி இருக்காங்க. They're predicting 10 years from now that people are going to realize, but it's going to be too late for our children. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இத உணர்வாங்க. அப்ப வந்து அது ரொம்ப தாமதமாயிடும். It's a fake world. Social media is a fake world. இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று உலகமா தான் இருக்கு. It's not about real community. அது வந்து உண்மையான விஷயங்களை பிரதிபலிக்கிறது கிடையாது. Okay. So anyway, so the solution, what is the solution here? அப்போ இதுல தீர்வு என்ன? You can't give up internet. It's impossible, right? நம்மளால வந்து இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. அது நமக்கு வந்து நடைமுறைக்கு இப்ப சாத்தியமும் இல்ல. The solution is to use it like a tool, and when you finished using it, you keep it away. இது வந்து ஒரு கருவி மாதிரி தான் பயன்படுத்தணும். அதனுடைய பயன்பாடு முடிஞ்சிருச்சுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிரணும். Just like a hammer. எப்படி வந்து ஒரு சுத்தியல் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி. You use it for hammering, right? To hammer a nail. அதை பயன்படுத்தணும். ஒரு ஆணி அடிக்கணும் அப்படிங்கறப்ப மட்டும் தான் அதை பயன்படுத்துவோம். Do you carry it around? Do you keep it in your pocket? அதை எல்லா நேரமும் எடுத்துட்டு போக மாட்டோம். அதை பாக்கெட்லயே எடுத்துட்டு போயிட்டு இருக்க மாட்டோம். Are you thinking that I'm going to have a relationship with this hammer? நம்ம வந்து இந்த சுத்தியல் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்லாம் நினைக்க மாட்டோம். No, you use it for hammering and you keep it away. அதை கொஞ்ச நேரத்துக்கு பயன்படுத்துவோம். பயன்படுத்தி முடிச்சிட்டு எடுத்து வச்சிருவோம். So you use the internet for the purpose, for example, for emails, for looking up some direction to a certain place, but then you shut it off. அதே மாதிரி வந்து இந்த இன்டர்நெட்டுமே வந்து மெயிலை பயன்படுத்துறதுக்காகவோ என்ன காரணத்துக்காக நம்ம பயன்படுத்துறோமோ அதை பயன்படுத்தி முடிச்சுட்டு அதை மூடியும் வச்சிடணும். அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். It's not meant to be used for entertainment, for browsing. அது வந்து என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்குக்காக அதை சும்மா ப்ரௌஸ் பண்றதுக்காக அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. There was one mother who came crying to me in Delhi when I did a seminar, and she says my son is addicted to pornography. Yeah. டெல்லியில் வந்து மாதாஜி செமினார் கொடுக்கும்போது ஒரு தாயார் வந்து அழுதுகிட்டே வந்தாங்க. அவங்க குழந்தைங்க வந்து போர்னோகிராஃபி, அதாவது தேவையில்லாத புகைப்படங்கள் பார்க்குற அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Now we have to understand that children are not looking for that kind of information. குழந்தைங்க அதை தேடி போகிறது அப்படின்னு கிடையாது. They are innocent. அவங்க வந்து உண்மையில இன்னசென்ட்டாக தான் இருக்கிறாங்க. It's just that if you spend enough time, if the child spends enough time on the internet, he's going to end up in sites that are of this nature. குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் வந்து மொபைல்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரியான சங்கடங்கள்ல மாட்டிக்குவாங்க. It's just 2 clicks away. ரெண்டே விஷயம், 2 தட்டலே அப்படியே போயிடலாம். அந்த இன்டர்நெட் It's a huge problem everywhere now. இது எல்லா இடத்துலயுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. In America, children under 10 make up 22% of those visitors on those sites. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட்ல எல்லாம் குழந்தைகளோட எண்ணிக்கை பார்த்தோம்னா it's about 10%. 20%. 22%. Yeah. இது வந்து 22% இருக்கு அமெரிக்கால. And now India is catching up. இப்போ இந்தியாலயுமே அது தொடர்ந்து வந்துருது. Right. So what I'm saying, India is not far behind, because I travel and I hear stories like that. மாதாஜி எல்லா இடத்துலயும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கறதுனால சொல்றாங்க இது இந்தியாலயுமே இப்போ வந்துட்டு இருக்கு. So let's educate ourselves. Okay, we protect our children, right? But at least we should know what's happening. ஆனா நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். And control it. அது வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். It's just like you'll never give a knife to a child, would you? குழந்தைகிட்ட நம்ம வந்து ஒரு கத்தி கொடுக்க மாட்டோம். No, you just take it away. அது வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து வாங்கிடுவோம். And give it when it as needed. எப்போ அதுக்கு குழந்தைக்கு அது தேவைப்படுதோ அப்ப மட்டும் தான் அதை கொடுப்போம். There's a family in Dallas who got teenage children and he just takes it away in the evening. டல்லாஸ்ல வந்து ஒரு பெற்றோர் வந்து அந்த குழந்தைங்க கிட்ட வந்து சாயங்காலத்துல இன்டர்நெட் வந்து எடுத்துறாங்க, வாங்கிடுறாங்க. And the whole family sleeps together in one big room. And குடும்பத்தோட அவங்க வந்து ஒரே இடத்துல படுக்கறாங்க நைட்ல வந்து. So in other words, you have to, you have to know what's bad and take action. Why are we scared? நம்ம ஏன் வந்து இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க மாட்டேங்கிறோம்? There's one devotee, Mataji, who came to me in another seminar in India, and she was crying and she said my 18-year-old is having clinical depression because he doesn't get out of his room. ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனோட அம்மா வந்து மாதாஜி கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பையனுக்கு வந்து கிளினிக்கல் டிப்ரெஷன் இருக்கு, அவன் வந்து தன்னுடைய அறையை விட்டே வெளியில வர்றது கிடையாது. Because he's addicted to social media. ஏன்னா அவன் வந்து இந்த சோஷியல் மீடியாலே வந்து அடிமையா இருக்கிறார். And she was a very nice
devotee. ஆனா அவர் வந்து ஒரு நல்ல டிவோட்டியா இருந்திருக்கிறாரு. You know, when I did the seminar in Chowpatty, சௌபாத்தில வந்து இந்த செமினார் பண்ணும்போது my audience was 50% brahmacharis. 50% பிரம்மச்சாரிஸ் தான் மாதாஜிக்கு வந்து அப்போ ஆடியன்ஸா இருந்தாங்க. And I was wondering why they are here. ஆனா This is a seminar for grihasthas or would be grihasthas. இந்த செமினார் வந்து கிரகஸ்தர்களுக்கும் கிரகஸ்தர்கள் ஆக போறவங்களுக்கு தானே, இங்க வந்து பிரம்மச்சாரிகள் ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. Because they were very worried about the children in the community. ஏன்னா அவங்க வந்து அந்த நம்ம கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. The parents were far out devotees, but their children not interested. குழந்தைங்கலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் நல்ல பக்தர்களா இருக்கிறாங்க, ஆனா குழந்தைங்க அந்த மாதிரி இல்ல. The parents will come to the temple to do seva, but the children will be staying behind. பெற்றோர்கள் வந்து சேவைக்காக அப்படின்னு கோயிலுக்கு வராங்க, ஆனா குழந்தைங்க வீட்டிலே இருக்கிறாங்க. And when you leave children behind, what are they going to do? குழந்தைங்களை தனியா விட்டு அங்க என்ன ஆகும்? Chant japa? ஜபம் பண்ணுவாங்களா? No, they're going to be on their phones, right? நிச்சயமா இல்ல, அவங்க வந்து மொபைல்ல தான் இருக்க போறாங்க. So if you don't make children a part of your Krishna conscious life, believe me, they're not going to be in Krishna conscious. அப்போ நம்ம குழந்தைங்களை நம்மளோட கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ண வைக்கல அப்படின்னு சொன்னா இதுதான் ஆக போகுது. Take your children everywhere you go. நம்ம கூட நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க எல்லாம் நம்மளுடைய குழந்தைகளை எடுத்து வரலாம். Don't leave them behind. அவங்கள தனியா விடாதீங்க. Even when you do service, take them along. நீங்க சர்வீஸ் சேவைக்கு வரும்போது கூட குழந்தைகளை அழைச்சிட்டு வாங்க. Find engagement for them. அவங்களுக்காக அப்படின்னு ஒரு சேவையை கண்டுபிடிங்க. There's so many things Srila Prabhupada has given in the movement that the children can participate in. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறாரு, அதுல குழந்தைங்க பங்கெடுத்துக்கலாம். There's voluntary work that they can do in the temple, cleaning the temple, setting. I know one boy in Boise, he set up the whole sound system in the temple. அவங்க வந்து கோயிலில் வந்து கிளீனிங் சர்வீஸ் எடுத்துக்கலாம். மாதாஜிக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் வந்து அவங்க மொத்த சவுண்ட் சிஸ்டத்தையும் அவங்க தான் செட் பண்ணுறாங்க. They can engage in dramas and festivals and so many things. அவங்க வந்து ட்ராமாஸ் அப்புறம் மற்ற நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே அவங்க பங்கெடுத்துக்கலாம். You know, of course, the preaching programs that I talked about, taking them outside, inspiring them. அவங்கள வந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அதுலேயும் பிரச்சார சேவைகள்லாம் அவங்கள வந்து ஈடுபடுத்தலாம். If your children don't participate actively in Krishna consciousness, they're going to lose interest. கிருஷ்ண பக்தியில் அவங்க வந்து நேரடியாக அவங்க பங்கு எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியில் ஆர்வம் குறைஞ்சிரும். If you're going to stop them from being on the phone, then you have to provide substitutes for them. அவங்கள வந்து அவங்களோட ஃபோன்லேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றமான மாற்றம் நீங்கள் கொடுக்கணும். You have to find alternatives for them. அதுக்கு தகுந்த ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கணும் நீங்கள். Now parents ask, what do I do with them? I don't even know what to do with them. இப்போ பெற்றோர்களுக்கான கேள்வி வந்து அதுக்கு என்ன பண்றதுங்கிறது எனக்கு தெரியாதே அப்படின்னு இருக்கும். One parent said that, well, I have to give class and my wife has to do this, so I just give them the laptop. ஒரு பெற்றோர் சொல்றாரு, எனக்கு வந்து சேவை இருக்கு, நான் வந்து கிளாஸ் கொடுக்கணும், என்னுடைய மனைவிக்கு இந்த சேவை இருக்கு, அதனால அவங்கள வந்து நான் லேப்டாப் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன். I went to one temple and I saw two little children, 3-year-old, 4-year-olds, they were on the phone. ஒரு கோயில்ல வந்து ஒரு 3 வயசு 4 வயசு 2 குழந்தைங்க வந்து அவங்களோட ஃபோன்ல இருக்கிறத நான் பார்த்தேன். And I found out the mother was inside making a garland. அவங்களோட அம்மா வந்து உள்ள வந்து மாலை கோர்த்துட்டு இருக்காங்க. Well, do you think that's a good idea? அது ஒரு நல்ல விஷயமா இருக்குமா? As we do have to serve, even as grihasthas we have to serve. நம்ம வந்து கிரகஸ்தர்களாவும் சேவை செய்யணும். But we should find the type of service where we don't children, the phone doesn't become a babysitter for our children. ஆனா நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஃபோன் வந்து ஒரு பேபி சிட்டர், குழந்தையை பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமா இல்லாத மாதிரியான ஒரு சேவையை நம்ம எடுத்துக்கணும். When children are addicted to the phone, they lose all interest in anything else. Do you know? குழந்தைங்க வந்து ஃபோன்ல அடிமையாகும் போது அவங்க எல்லாத்துலயுமே அவங்களோட ஈடுபாடு குறைஞ்சிருது. They lose that urge to innovate, to discover, to create. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு விஷயத்தை புதுசா செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். Because I told you, it just makes the brain lazy. It doesn't want to exercise anymore. ஏன்னா மூளை வந்து சிந்திக்கிற திறனும் இல்லாம போயிடுது, அது சோம்பலாயிடுது. It's such a dangerous thing. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். They even lose the urge to even want to be a devotee. அவங்க வந்து ஒரு பக்தரா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாம போயிடும் அவங்களுக்கு. And today that's the number one reason why children are losing interest in Krishna consciousness. இதுதான் வந்து நமக்கு கிருஷ்ண பக்தியில அவங்களுக்கு ஈடுபாடு காமிக்காததுக்கான முதல் காரணமா இருக்கு. Something that we are going to discover 10 years
from now, let's do it now. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை கண்டுபிடிச்சு இதில் செயல்படுறதுக்கு பதிலாக இப்போவே நம்ம ஆரம்பிக்கணும். And save our children. And you know, and read Krishna books. And அவங்க வந்து கிருஷ்ண பக்தி புத்தகங்களை அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். Okay, now let's get to the things that we should do. இப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பார்ப்போம். And one is the things that we should do is morning program. நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயங்கள முதல் விஷயம் என்னன்னா மார்னிங் ப்ரோக்ராம். Now Prabhupada, you'll be surprised, had no restriction. He said there's no restriction for children. They can eat as much as they want to, they can play as much as, there's only one restriction. பிரபுபாத் வந்து குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு மற்ற விஷயங்கள கட்டுப்பாடே கிடையாது. அவங்க எவ்வளோ நேரம் வேணுமோ அவங்க விளையாடலாம், எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிடலாம். அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. Not restriction but requirement. அவங்களுக்கு வந்து அது ஒரு ரெக்குயர்மெண்ட், அது வந்து ஒரு தேவையாவே இருக்கு. And that is the morning program. அதுதான் வந்து இந்த மார்னிங் ப்ரோக்ராம், காலையில நிகழ்ச்சியில பங்கேற்று. Why? Because it's so purifying. ஏன்னா அது வந்து நம்மள அவ்வளோ தூய்மைப்படுத்துது. When children wake up in the morning and they chant and dance and glorify Krishna, their heart becomes purified. குழந்தைங்க காலையில எழுந்து கிருஷ்ணரை வந்து க்ளோரிஃபை பண்ணி அந்த ஆடினாங்க அப்படினாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ தூய்மை ஆகுது. And that's why among all the things Prabhupada stressed the morning program for the children. அதனால எல்லா விஷயங்களிலுமே குழந்தைகளுக்கு இந்த காலையில ப்ரோக்ராம் வந்து பிரபுபாதர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. Now in grihastha life you may not be able to get up at 4:30, but at least do one whenever they get up. இது 4:30 மணிக்கு பண்ண முடியல அப்படினாலுமே கூட அவங்க எப்ப எழுந்திருக்கிறாங்களோ அப்ப பண்ணுங்க. If you put them to bed early, they will get up early. அவங்களை சீக்கிரமாவே படுக்க அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க காலையில சீக்கிரமாவே எழுந்துக்குவாங்க. But the idea is to never skip a morning program. ஆனா அந்த காலையில ப்ரோக்ராம் அப்படிங்கறத வந்து ஸ்கிப் பண்ண கூடாது, அது தடுக்க கூடாது. Because if you do it for continuously, it becomes a habit. அத தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய ஒரு பழக்கமாவே ஆயிடும். It becomes so much part of your life that you can, even when you grow up, you feel like something is missing if I don't do the morning program. அது வந்து தொடர்ந்து பழக்கப்படுத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை செய்யல அப்படினாலுமே அது நம்ம ஏதோ இழக்கிறோம் அப்படிங்கற ஒரு உணர்வு வந்துரும். Of course we can make it flexible. We don't have to make it as long as in a temple. நம்ம கோயில்ல பண்ணனும் அப்படிங்கற மாதிரி இல்ல, அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா கொஞ்சம் எளிமையாவும் பண்ணிக்கலாம். It could be even 10 minutes. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட மட்டும் பண்ணிக்கலாம். On emergencies and when you're rushing or something, it could even be in the car maybe. அது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அப்படிங்கற இருந்தாலும் கூட அது வந்து பிரயாணம் பண்ணும்போது கார்ல கூட பண்ணலாம். Of course it's best to do it in front of the altar. நல்ல விஷயம் என்ன அப்படினு சொன்னா பகவானுக்கு முன்னாடி பண்றதுதான். So even when my children went away to London to study, they were so used to it. They just did it. மாதாஜினுடைய குழந்தைங்க வந்து லண்டன் போய் படிக்க போனப்பயும் கூட இத வந்து தொடர்ந்து ஒரு பழக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க. So that brings the point that we should only send our children to colleges where there's association. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம குழந்தைகளை நம்ம எப்ப கல்லூரிக்கு அனுப்பணும் அப்படினு சொன்னா அங்கே அவங்களுக்கு தகுந்த ஒரு அசோசியேஷன் சங்கம் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். We don't last without association, right? Immediately when we don't have association, we start see ourselves falling down. நமக்கே வந்து சங்கம் இல்ல அப்படினா நம்மளே வந்து கீழ விழறதுக்கான வாய்ப்பு உண்டு. What about our children? Why they don't need association at every step in their life? அப்ப குழந்தைகளுக்கும் அந்த சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். So only send them to college where there is other devotee association. அப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பக்தர்களோட சங்கம் கிடைக்குமோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் கல்லூரி இருக்கணும். My children went to Oxford, and the reason why I sent them so far away is because there was a bunch of students who go there regularly and they rent an apartment and they all stay together. மாதாஜி வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து ஆக்ஸ்போர்ட் அனுப்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 20 குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கியும் இருந்தாங்க. There were some universities, very good ones, closer to our home, but there was no association. வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு நல்ல யுனிவர்சிட்டி இருந்திருந்தாலுமே கூட அங்கே ஆனா நல்ல சங்கம் கிடைக்கல. They were taking turns cooking, and every day they would go to and do a morning program. They had a separate room. அங்கே அவங்க எல்லாரும் ஒண்ணா தங்கி இருந்தப்போ அவங்களே வந்து அவங்களுக்குள்ளார சுழற்சி முறையில் ஒரு நாள் சமைச்சாங்க. அவங்க காலையில ப்ரோக்ராம் நிச்சயமா அட்டெண்ட் பண்ணாங்க. அதுக்குன்னு ஒரு அறையும் ஒதுக்கி இருந்தாங்க. These were students from all over the world, Japan, everywhere. இது வந்து எல்லா இடத்துல இருந்து எல்லா நாடுகள்ல இருந்து வந்த குழந்தைங்க எல்லாரும் இருந்தாங்க. You see, so that's very important, making sure that they have association at every step of the way. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சங்கம் கிடைக்குதா அப்படின்னு பாத்துக்கிறது.
eating prasadam. Again, these are very basic things, right? But so important. You know why? Because anything we do in relationship to Krishna is absolute. பிரசாதம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில் ஒரு நெறிமுறையாகவே இருக்குது நமக்கு. When you eat prasadam or you read Shastra, you actually with Krishna. நம்ம பிரசாதம் எடுத்துக்கும் போதும் இல்லை சாஸ்திரம் படிக்கும் போதும் நம்ம கிருஷ்ணர் கூடவே இருக்கிறோம். When children play Krishna conscious games, they are actually with Krishna. அவங்க வந்து கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளை விளையாடும் போது அவங்க கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாங்க. When you read Dhruva and Prahlad story, you're with them. நம்ம வந்து துருவர் பிரகலாதர் இவங்களுடைய கதைகளை படிக்கும் போதும் நம்ம அவங்க கூடவே இருக்கிறோம். And that is why it's so purifying. அதனால தான் அது வந்து அதனுடைய தூய்மைப்படுத்தும் சக்தி அவ்வளவு இருக்கு. Imagine being in association of Krishna and his devotees all day through like இந்த மாதிரி கிருஷ்ணர் கூடயும் கிருஷ்ண பக்தர்கள் கூடயும் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். By simply dovetailing all our activities to please Krishna. நம்ம செயல்களை வந்து எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ண பக்தியோட கூடிய செயலாவே செய்யலாம். But these are very simple things, but they are very powerful, and the children slowly advance in spiritual life. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்களா இருந்தாலுமே இதெல்லாம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதெல்லாம் குழந்தைங்க அவங்களுடைய கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கும் அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். See, food affects our consciousness, right? உணவு வந்து நம்மளுடைய நம்மளுடைய உணர்வுகளையும் பாதிக்கக்கூடும். For example, somebody has smoked a bidi, and then started making cooking bread or whatever, that consciousness of him smoking the bidi goes into that food that we purchase. ஒருத்தர் வந்து பீடி புகைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கி செய்கிறாருன்னா அவருடைய உணர்வு அந்த உணவுலையுமே கலந்தே இருக்கும். So every time we take 10 steps back. அப்போ அது ஒரு தடவையும் நம்மளை வந்து பின்னோக்கி தான் அழைச்சிட்டு போகும். Just like an artist, when you see a beautiful painting, how do you feel? You feel good. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு நல்ல பெயிண்டிங்கை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். And you see something horrible, gross colors and all that, you don't feel good, right? ஆனா அதே இடத்துல அந்த பிக்சர்ல வந்து ஒரு பொருந்தாத கலர் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, சந்தோஷமா இருக்காது. Prabhupada said if you do this one thing of only eating prasadam, you go back to Godhead. பிரபுபாதர் வந்து இந்த ஒரு விஷயம் பிரசாதம் மட்டும்தான் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாலே நம்ம வந்து கோலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. You can eat yourself back to Godhead. நம்மளே வந்து சாப்பிட்டே வந்து கோலோகம் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. So how do you do it? Practically, it's very difficult. It's not so easy, right? இது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் இல்லையா? So we had some tricks that we did as a family. நாங்க வந்து ஒரு குடும்பமா ஒரு சில விஷயங்களை செஞ்சோம். We told that we don't eat food that's cooked in a kitchen that cooks meat. நாங்க வந்து ஒரு குடும்பமா மாம்சம் சமைக்கக்கூடிய இடங்கள்ல சமைச்ச உணவை வந்து எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டோம். Instead of saying that I'm a vegetarian, நான் வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா what happens when you say you're a vegetarian? நம்ம வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? Everybody brings food. This is all vegetarian. I promise you, there's no meat in it. உடனே நம்ம கிட்ட என்ன சொல்வாங்கன்னா இது வந்து வெஜிடேரியன் தான், இதுல எந்த விதமான மாம்சமும் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Is it vegetarian? ஆனா அது வெஜிடேரியன் நம்ம எடுத்துக்க முடியுமா? No. You don't know what's in there. Especially in America, they consider eggs vegetarian. அது வந்து அமெரிக்கால வந்து consider fish vegetarian. அமெரிக்கால வந்து ஈவன் மீன் முட்டையை கூட வெஜிடேரியன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வெஜிடேரியன் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. So their concept of vegetarian is different, right? Even in India. இப்போ இந்தியால கூட அவங்களோட வெஜிடேரியன் அப்படிங்கிற கான்செப்டே வந்து வித்தியாசமா இருக்கும். What to speak of onions and garlic? They say, well, this is vegetarian. இதுல வந்து வெங்காயம் பூண்டு அப்படின்னு சொல்றதுல வாய்ப்பே இல்லை, இதே அவங்க வெஜிடேரியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. But if you say that I don't eat food cooked in a kitchen that cooks meat, then it's very clear. ஆனா நம்ம வந்து இதே வந்து மாமிசம் சமைச்ச இடங்கள்ல சமைச்ச உணவை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா அந்த விஷயம் வந்து விளங்கிடும். And people respect you when you're honest and you stick to your principles. நீங்க வந்து நம்மளுடைய கொள்கைகளை உண்மையா பயன்படுத்தும் போது மக்கள் வந்து நம்மள மதிக்க தான் செய்வாங்க. But if you keep changing your principles every day, today you eat and tomorrow you don't eat, they're going to make fun of you. ஆனா நம்மளுடைய கொள்கைகளை வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம், இன்னைக்கு சாப்பிடுவோம் நாளைக்கு சாப்பிட மாட்டோம், இப்படி மாத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அந்த மரியாதை இழந்துடுறோம். But what if you have to eat outside? ஆனா நம்ம வெளியில சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சூழல் இருக்கும்போது என்ன பண்றது? People who have jobs, they have to have parties that
It is an important lunch outside with all the colleagues. It's required. Even in educational institutes, there's required dinners or lunches. ஆனா அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கும்போது என்ன செய்யறது? நம்ம வந்து வேலைக்கு போற இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு அவசியம் நமக்கு இருக்கலாம். சில சமயங்கள்ல இப்ப கல்விக்கூடங்கள்ல கூட இந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்கு. My children and my husband, they would order things like salad or a fruit plate. அப்போ வந்து சாலட், ஃப்ரூட்ஸ் அது மட்டும் ஆர்டர் பண்ணுவாங்க. And when my son talks about it in this pink book, where I have a parenting book, homeschooling book there, where he talks about that one time when he ordered, it was a big formal party with his colleagues, and so he had to pre-order what he was going to eat. So he ordered a fruit plate. So the restaurant really made a very nice, elaborate fruits, fresh fruits like mangoes and things like that. மாதாஜியோட அந்த பிங்க் புக்கில் வந்து அவங்களோட மகன் வந்து எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது எங்கேயுமே நமக்கு கிடைக்குது. அவங்களுடைய மகன் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு பார்ட்டியில் வந்து அவரும் அங்கே சாப்பிட வேண்டி இருக்கும். அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் அவர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப எலாபரேட்டாக, ரொம்ப வலிமையாக, ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. And when the fruit plate came, everybody says, "Wow, this looks really yummy." அந்த ஃப்ரூட் பிளேட்டை பார்த்தோன்னா மற்றவங்க எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்தது. This looks really healthy. Maybe I should go like that too. நானும் இதே மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் சொல்றாங்க. And then they wanted to know more about why he eats like that. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஏன் இந்த மாதிரி அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. So it always works. ஆனால் அது மாதிரியே நடக்குது எல்லா இடத்துலையும். You just need to do it. Okay. Good association, very important for our children. நல்ல சங்கம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். Now, if our children go to school, that's the problem, right? They are into constant association with non-devotee people. நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம சாதாரண பள்ளிக்கு அனுப்பும்போது இதுதான் நம்மளுடைய பெரிய சவால். அவங்க வந்து எல்லா இடத்துல இருந்தும் சங்கம் எடுத்துக்கிறாங்க. So what's more damaging is the intimate association versus casual association. அங்கே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கேஷுவல் சாதாரண ஒரு சங்கத்துக்கும் ஒரு நெருங்கிய சங்கத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். When they go to school, there's friends in class, right? அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. They're not as damaging as the friends who they are very close to, called intimate association. அவங்க அந்த மாதிரி சாதாரண ஒரு சங்கம் வந்து அவங்களுடைய க்ளோஸ் அசோசியேஷன், நெருங்கிய சங்கம் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது. Close association means people that you share food with or sleep over. ஸோ நெருங்கிய தொடர்பு சங்கம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யார் கூட நம்ம உணவை பகிர்ந்துக்கிறோம், யார் கூடவே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. If you sleep over in a place where you don't know, they're eating meat and watching videos, then naturally it's going to be damaging for the child. ஸ்லீப் ஓவர் அவங்க கூட போய் தங்குறோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பழக்கம் இருக்கோ அது வந்து நமக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும், குழந்தைகளுக்கும். So more important than peer association is adult association. அப்போ அந்த பியர் அசோசியேஷன், அதாவது அவங்க வயதுக்குரியவங்களோட சங்கத்தை விட அவங்க எந்த மாதிரியான பெரியவங்களோட சேர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். My husband once told me a story about Indira Gandhi, who was not even high school passed. Indira Gandhi வந்து not even high school passed. She didn't even pass high school. So Indira Gandhi வந்து ஒரு ஹை ஸ்கூல் கூட முடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாதாஜியோட கணவர் வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. And she became the Prime Minister of India. ஆனா அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி ஆனாங்க. How did she become Prime Minister? எப்படி அவங்களால ஆக முடிஞ்சது? Not even high school. ஒரு ஹை ஸ்கூல் கூட முடிக்கல. She hung behind the chair of her father and she would listen. அவங்க வந்து தன்னுடைய தந்தையினுடைய நாற்காலிக்கு பின்னாடி எப்பவும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. She would listen to her father speak to all the diplomats. அவங்களுடைய தந்தை வந்து மற்றவங்க கிட்ட, அரசியல்வாதிகள் கிட்ட எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. And this is how she learned all the politics. இப்படிதான் அவங்க வந்து அரசியல் எல்லாமே கத்துக்கிட்டாங்க. Talking about hearing from people who are older than you, elders, right? People who are wise. பெரியவங்க கிட்ட இருந்து, அறிவாளிகள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இதுவும் ஒரு விஷயம். So adult association gives them the wisdom and also teaches them responsibility. அப்ப பெரியவங்களோட பழகும்போது அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெடுத்துக்கிற தன்மையும் அவங்க கத்துக்கறாங்க. So association can be had in many ways, and one is the temple where they can associate with other senior devotees.
சங்கம் அப்படிங்கிறது பல இடங்களில் பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். கோயிலில் வந்து மூத்த பக்தர்கள் கிட்ட எடுத்துக்கலாம். And of course, sannyasis and gurus. அதே மாதிரி வந்து மூத்த பக்தர்கள், சன்னியாசிகள், அப்புறம் குருமார்கள் இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். My children associated with sannyasis when they came to the temple. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு சன்னியாசிகள் வரும்போது அவங்க கூடயும் பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. சங்கம் எடுத்துக்கிறதுனால they even traveled with them. அவங்க கூட அவங்க பிரயாணம் கூட பண்ணி இருக்காங்க. Imagine the kind of association these people can give that we cannot give. அந்த மாதிரியான பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கத்தை நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. So we should look out for opportunities to send our children to serve people like that. நம்ம வந்து நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி பக்தர்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பையும் நம்ம தேடணும். Even to travel with them. அவங்க கூட பிரயாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட. My youngest son, one time he skipped school for like almost a year to travel with my Guru Maharaj. இவங்களுடைய மாதாஜியோட இளைய மகன் வந்து அவங்க குரு மகாராஜ் கூட ஒரு வருஷம் பிரயாணம் பண்ணியிருக்காரு. And everybody was shocked. How could you do that? எல்லாருக்கும் வந்து அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி நீங்க அப்படி அனுப்பிச்சீங்க? But just imagine what is 1 year in their life. ஆனா அவங்களுடைய மொத்த வாழ்க்கையில ஒரு வருஷம் அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம். You know what it did to his spiritual life. ஆனா அது வந்து அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்துனது அப்படிங்கிறது தான் முக்கியம். Especially at a time when when they're growing up, when they need the most, when they become teenagers and adolescent. அது வந்து முக்கியமா அவங்க டீனேஜ்ல அவங்க அடலசன்ட் வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சங்கம் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் போது அனுப்புறது. Where everything goes topsy turvy in their life. அப்போதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. This is the time when they start losing Krishna consciousness. இந்த நேரத்துல தான் அவங்க கிருஷ்ண பக்தியையுமே இழக்கறாங்க. You see, we only see their body growing. We only see their gross body. நம்ம வந்து அவங்களுடைய உடலை மட்டும் தான், ஸ்தூல உடலை மட்டும் தான் பார்க்கறோம். We forget to see their subtle body, how it's changing as they're growing. நம்ம அவங்களுடைய வந்து சூக்ஷ்ம உடலை வந்து பார்க்க தவறிடுறோம் அவங்க வளரும்போது. You see, when they hit those teenage years, everything, there's new things happening in their system. அவங்களோட டீனேஜ்ல வரும்போது தான் 13 வயதுகளில் தான் வந்து அவங்களுக்கு ஹார்மோன் சிஸ்டம் எல்லாமே வந்து அவங்க எதிர்கொள்றாங்க. Yeah, the intelligence becomes very rebellious. அவங்களுடைய சிந்தனை வந்து அப்போ வந்து முரட்டுத்தனமா இருக்கு. Because of this new awareness of the opposite sex. ஏன்னா வந்து அப்போ ஆப்போசிட் செக்ஸ் எதிர்பாலினரை பார்த்தா அப்போதான் அவங்கள பத்தி அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வருது. They can't understand it themselves. அவங்களால அவங்களையே புரிஞ்சுக்க முடியாது. And when the parents accuse them for not behaving properly or not doing the right things, they clamp up. They clamp up. Okay. So பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து நீ அது சரியா சொல்ல பண்ணல அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லும்போது அவங்க வந்து அதை எதிர்த்து பேசுறதும் இல்லை. And then that's the time when communication stops. அப்போதான் வந்து அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனும் வந்து நின்றுது. The emotions become so strong that they don't understand why they are behaving the way they are. அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்களால தங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. So what is the way? I mean, they stop listening to parents, right? அப்போ வந்து அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கவனிக்கிறதும் கிடையாது. And nothing works. அந்த இடத்துல வேற எந்த நம்மளோட விஷயங்களும் அங்கே வந்து செல்லுபடியாகவும் மாட்டேங்குது. Acharyas say that the only thing that works is divine power. ஆச்சாரியர்கள் வந்து அப்போ நமக்கு உதவக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஆன்மீக விஷயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. There comes a time in their life where nothing works. The parents cannot get to them. அவங்க வாழ்க்கையில வந்து வேற எதுவுமே அவங்களுக்கு உதவ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்பதான் அவங்க எதிர்கொள்றாங்க. So the spiritual samskaras that we have given them throughout their life, that's what's going to work for them. அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக சம்ஸ்காரங்கள் கொடுத்திருக்கிறோமோ அதுதான் அப்போ வந்து உதவியா இருக்கு. Because the spiritual samskaras that we give them, they have a way of purifying the heart by which they can give up the lower intelligence for a higher intelligence. அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆன்மீக இந்த சிந்தனைகள் தான், ஆன்மீக சம்ஸ்காரங்கள் தான் அவங்கள வந்து தாழ்ந்த சிந்தனைகள்ல இருந்து அவங்கள வந்து வெளியில கொண்டு வருது. You see, when the parents help them or give them guidance at that age, they are able to control the lower intelligence. Because they don't have the higher intelligence through Krishna consciousness, they still don't make it. பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு அந்த உயர்ந்த சிந்தனையை கொடுக்கும்போது அவங்களால ரொம்ப எளிமையா அவங்களோட அந்த தாழ்ந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு கிருஷ்ண உயர்வோட
உயர்ந்த சிந்தனையை எடுத்துக்க முடியும். So you see, when you have to give up a lower taste, you have to experience the higher taste, right? நம்ம வந்து ஒரு தாழ்ந்த சுவையை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த உயர்ந்த சுவை மேல நமக்கு அது பரிச்சயம் இருந்திருக்கணும். Otherwise you cannot give up the lower taste. இல்லனா அந்த தாழ்ந்த சுவையை நம்மளால கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. So unless they get the higher taste of Krishna consciousness, they cannot give up the lower taste. அப்ப குழந்தைகளுக்கு அந்த உயர்ந்த சுவையை கொடுக்காம நம்மளால அந்த தாழ்ந்த சுவையில இருந்து அவங்களை விடுபட வைக்க முடியாது. How long are we going to tell them to control their willpower? அவங்கள வந்து எவ்வளவு நாள் வந்து அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு சொல்ல முடியும் நம்மளால? Just like telling a child who can only pick up 5 kg, you tell them no, you pick up 25 kg. ஒரு 5 kg மட்டும் 5 கிலோ மட்டும் தான் தூக்க முடியும் அப்படிங்கற குழந்தை கிட்ட போய் 20 கிலோ தூக்கு அப்படினு சொல்ல முடியாது. The emotions are so strong, the child says no, but I can't. ஆனா அந்த குழந்தைகளோட எமோஷன் எப்படி இருக்குன்னா என்னால செய்ய முடியாது அப்படிங்கற மாதிரி தான் அவங்களோட சூழ்நிலை இருக்கு. So unless the lower intelligence is replaced by the higher intelligence, low intelligence means that temptation to do the wrong things. தாழ்ந்த சிந்தனை அப்படி மாத்தது என்ன சொல்றாங்கன்னா டெம்ப்டேஷன்ஸ், அவங்களோட தூண்டுதல்கள் அது சொல்றாங்க. அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உயர்ந்த சிந்தனை, கிருஷ்ண பக்தியோட இருக்கிற சிந்தனை வேணும். So that is why we have to give them the higher intelligence. இதனால தான் அவங்களுக்கு நம்ம உயர்ந்த சிந்தனையை கொடுக்க வேண்டி இருக்கு. And the acharyas say that actually growing up, teenage children, some of you may be having that, they have a natural attraction to bad association. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க வளரும் போது இந்த 13 வயசுல அவங்களுக்கு இயற்கையாவே வந்து ஒரு தீய சகவாசத்தின் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஒரு ஈடுபாடு இருக்கு. It's actually natural for them to look for. இது அவங்களுக்கு ஒரு இயற்கையான விஷயம். So how do we control that? அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? And when we don't give them the Krishna consciousness, they end up with some serious scars in their life. ஆனா நம்ம கிருஷ்ண பக்தி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல அவங்க சிக்கிக்குவாங்க. The time is so turbulent, their growth is so turbulent that if you don't do that, then there will be some scars, but they will be like scratches. அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு தகுந்த விஷயங்களை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதனால பாதிப்பு கிடைக்கும். அந்த சம்ஸ்காரங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், அது ரொம்ப சின்ன விஷயங்களா தான் இருக்கும். There's nothing in the world that's going to work for children at that age when this rebellious mood other than Krishna consciousness. கிருஷ்ண பக்தி இதை தவிர்த்து இந்த வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு, இந்த முரட்டுத்தனமான குழந்தைங்களுக்கு வேற எந்த விதமான வழியுமே கிடையாது. Anyway, so this is what I have to offer for good association, but there's so much more can be said here. But I'll tell you one thing, some experiences that my children had, how important this facet of good association is. How important it is to always make sure that they have good association. So இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க குழந்தைகளுக்கும் இதே மாதிரி இந்த ஒரு உயர்ந்த சுவை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சங்கமும் கிடைச்சது. My youngest son, he went to Oxford University, and the first day of college, university, they have different colleges there. They had an orientation session. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய மகன் போனப்போ அதில் முதல் நாளில் வந்து அங்கே வந்து ஓரியன்டேஷன் இருந்தது, ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. And they were sitting around this, all the new students were sitting around this big oval table. ஒரு டேபிளில் வந்து புதுசாக வந்திருக்கிற எல்லா மாணவர்களுமே அமர்ந்திருந்தாங்க. And this provost came to address them. அப்போ வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் வராங்க. Now listen to what he said. அவர் என்ன சொல்றாருன்னா, he stood up and he said, our culture, ours is a drinking culture, and today is going to be yours. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது குடிகாரர்களுடைய கலாச்சாரம், இன்னைக்கு வந்து இது உங்களுடைய நாள் அப்படின்னு சொல்றாரு. In other words, he identified the university as being a drinking college and also a party institute. And அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னா இதுக்காக தான் இந்த யூனிவர்சிட்டியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. And today is going to be yours, you better know that. And இந்த நாள் உங்களுக்கு அப்படிங்கறதும் சொல்றாரு அவரு. And then he passed out glasses of wine. And எல்லாருக்கும் அந்த வைன் கிளாஸஸ் அப்ப கொடுக்கறாரு. And my son was one of them sitting there. அங்க வந்து மாதாஜியோட மகன் அவரும் அங்க அமர்ந்திருக்காரு. And everybody started drinking and toasting. எல்லாரும் வந்து அப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And they noticed that my son wasn't drinking. எல்லாரும் வந்து கவனிக்கறாங்க, அவங்களுடைய மகன் வந்து குடிக்கல அப்படிங்கறதையும் கவனிக்கறாங்க. So these are different, there was a handful of kids, not too many.
அங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு 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 10-15 பேர் இருப்பாங்க. And they all got after his case, pushing him, forcing him to drink. Says, come on, Gopal. You're not going to die. One sip, it's not going to kill you. ஒரு நாள் குடிக்கிறதுனால நீ ஒன்றும் இறந்து போயிட மாட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க. And there was so much pressure, thick pressure. அவர் வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க. He didn't know what to do. அப்போ என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. He felt so, stressed out. அவர் வந்து ரொம்ப மன அழுத்தத்துல வந்து உணர்றாரு. At one point he thought maybe I should just take a sip and be done with it. ஒரு நேரத்துல அவர் நினைக்கிறாரு பேசாம ஒரு தடவை குடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு கூட நினைக்கிறாரு. See how Krishna helps his devotees. Right at that time there was one boy who had drunk by then 3 or 4 glasses of wine. Remember, it's not possible to drink one glass. அப்போதான் வந்து கிருஷ்ணருடைய கருணை வந்து அங்கே வேலை பார்க்குது. அப்போ ஒரு பையன் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே 3-4 தடவை குடிச்சிட்டாரு. And by then he was drunk. அவர் வந்து நல்ல கொடியிலேயே மூழ்கிட்டார். அப்போ and what did he say? He said, oh, leave him alone, man, just leave him alone. அப்போ அவர் சொல்றாரு அந்த பையனை விட்டுருங்க, தனியா விடுங்க, அவர் பாவம் விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. And all the pressure went down. அவ்வளவுதான், எல்லாரும் மற்றவங்க எல்லாருமே அவர் விட்டுட்டாங்க. அப்போ and he was telling that how right at that time he was thinking of a spiritual master. அப்போ வந்து அவர் ரொம்ப வந்து நன்றியோட தன்னுடைய ஆன்மீக குருவை நினைச்சுக்கிறாரு. He was thinking, what is he going to think if I take a sip? அவர் நினைக்கிறாரு நான் ஒருவேளை குடிச்சிருந்தேன்னா என்னுடைய ஆன்மீக குரு என்ன நினைப்பார் என்ன பத்தி அப்படின்னு சிந்திக்கிறாரு. I cannot let him down. என்னால வந்து அவரை கைவிட முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. So he wasn't really going to do it. It's just that what was nice to hear is that he was thinking about his spiritual master. அவர் வந்து அவருடைய ஆன்மீக குரு அந்த நேரத்துல நினைச்சாரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. I mean, I trained him, I did everything, but he wasn't thinking of me. He was thinking of his guru. நான் அவருக்காக எல்லாமே செஞ்சிருந்தா கூட அவர் என்னையும் நினைக்கல, அவருடைய ஆன்மீக குருவை அவர் நினைச்சிருக்கிறார். And that's fine, because this shows how powerful divine association is. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இது வந்து நமக்கு ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக சகவாசங்கள், சங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நமக்கு காமிக்குது. It's stronger, right? These are pure devotees. Their association is stronger. இந்த தூய பக்தர்களுடைய சங்கம் வந்து நமக்கு இந்த சக்தியை கொடுக்குது. And that's what I mean. When everything fails, we will also fail. இதுதான் வந்து மாதாஜி சொல்றாங்க, மற்ற எல்லா விஷயங்களும் வலுவிழந்து போகும்போது நமக்கும் அந்த சக்தி இல்லாம what will stay is Krishna consciousness. That will save them. நம்ம கூட இருக்க போறது, அந்த குழந்தைகளை காப்பாத்த போறது கிருஷ்ண பக்தி மட்டும்தான். This is the last one, deity worship in this section, and this is very important because you see the world is becoming so impersonal. இதில் வந்து கடைசி பகுதியாக டெய்டி வர்ஷிப் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் வந்து எந்த அளவுக்கு இம்பர்சனல் அருவாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோஷியல் மீடியா இஸ் இம்பர்சனல். இட்ஸ் நாட் அபவுட் பீப்புள். சோஷியல் மீடியாவுமே கூட ஒரு வகையில் பார்க்க போனால் இது வந்து இம்பர்சனல் அருவாதம் தான் சொல்லுது. அது மக்களை பற்றி பேசுறது இல்லை. பீப்புள் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஓன்லி த்ரூ தீஸ் மீடியா rather than through communities. ஸோ மக்களுமே கூட வந்து இந்த மீடியா வழியில் தான் அவங்க செயல்படுறாங்களே தவிர்த்து ஒரு சமூகமாக குழுவாக செயல்படுறது இல்லை. ஸோ deity worship helps children have a personal relationship with not only with Krishna but with all Vaishnavas. விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் கூட மட்டும் இல்லாமல் பக்தர்கள் கூட வைஷ்ணவர்கள் கூடயும் ஒரு நேரடி தொடர்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. When we have a personal relationship with Krishna, it goes through to Vaishnavas as well. கிருஷ்ணர் கூட நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேரடி தொடர்பு அப்படிங்கிறது பக்தர்களுக்கிடையுமே கிடைக்குது. When a child has a doll, is he thinking this is a doll that is plastic and all that? Does he think that it's a doll? What does he think? ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிளாஸ்டிக் அப்படின்லாம் அந்த குழந்தை நினைக்கிறது இல்லை. அது என்னன்னு நினைக்கும்? He thinks it's real, isn't it? A real baby. அந்த குழந்தை வந்து அது ஒரு உண்மையான அது குழந்தையாவே வந்து அதை கருதும். That's why it feeds him, dresses the doll, behaves as though it's a real baby, right? அதனால தான் வந்து குழந்தைங்க விளையாடும் போது அந்த பொம்மையை வந்து அதுக்கு குளிப்பாட்டுவாங்க, சாப்பாடு ஊட்டுவாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. We think it's a doll, but they think it's real. நமக்கு வந்து அது ஒரு பொம்மையா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு உண்மையான விஷயம். That is why when children worship deities, they're not thinking this is a deity, this is Krishna in the form of a deity. They're thinking this is Krishna. அதனால தான் குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து விக்கிரக வழிபாடு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவங்க வந்து கிருஷ்ணர் விக்கிரக வடிவில் இருக்கிறாரு அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அது கிருஷ்ணர் அப்படின்னு தான் எடுத்துக்குவாங்க. அந்த விக்கிரகமும் கிருஷ்ணரா தான் அவங்க நினைப்பாங்க.
And so when you cultivate this from early on, you can imagine the relationship that they have with Krishna is very personal. இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம வந்து அவங்கள பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படும். When my children were 3 and 5 years old, they had small 6-inch Gaur-Nitai deities that they would take 2 hours to worship. குழந்தைங்க மாதாஜியோட குழந்தைங்க வந்து 3-5 வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 6 இன்ச் கவர்னிதாய் டெய்டிஸ் இருந்தாங்க. அந்த அவங்கள வந்து வழிபடுறதுக்கு அவங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும் அந்த விக்கிரகங்களை வழிபடுறதுக்கு. They would bathe them, dress them, ornament them, put flower garlands, put the bhakti on the altar, did offering and arti. அவங்களுக்கு வந்து அந்த கௌரணிதாய் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அவங்களுக்காக மாலை செய்வாங்க, அவங்கள ஆல்டரில் வச்சு அவங்களுக்கு ஆரத்தி பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. Of course they did like the children's way, and they tested my patience like anything. அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கிறதுனால இயல்பாக அப்படி தான் இருப்பாங்க. Dropping water, and one time even the table fell down, the whole legs came off. ஒரு சமயத்தில் வந்து தண்ணியை கீழே கொட்டினாங்க, டேபிளோட கீழே தள்ளினாங்க. And they were grabbing Gaur-Nitai deities. Okay, let the table go, let the water go, let's grab the deities. அப்படி அந்த டேபிள் சாஞ்சு விழும்போது அவங்க வந்து கௌரணிதாயை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டாங்க. டேபிள் என்னமோ ஆகட்டும், தண்ணி கொட்டட்டும், ஆனால் கௌரணிதாயங்களை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க என்னமா இருந்தது. They become so attached. அவங்க அந்த அளவுக்கு அது மேலே விக்கிரகங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இருந்தது. And the 2 hours would pass like easily and they would be so absorbed. அந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு வந்து போறதே தெரியாது, அதில் ரொம்ப ஆழ்ந்து இருப்பாங்க. So this is like, it was like play for them, right? It's like play except it's transcendental play. அவங்களுக்கு வந்து இது ஒரு விளையாட்டு மாதிரி, இது வந்து ஒரு ஆன்மீகமான விளையாட்டு. Children like to play, but why not we let them play in this way? குழந்தைங்களுக்கு வந்து விளையாட பிடிக்கும், ஏன் நம்ம வந்து அவங்களை இப்படி விளையாட அனுமதிக்க கூடாது? All our acharyas, they were always playing with Krishna dolls. நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணருடைய பொம்மைகள் விக்கிரகங்கள் கூட விளையாண்டுருக்கிறாங்க. Even Prabhupada's father gave him a set of Radha Krishna deities. Of course we give them Gaur-Nitai. ஸ்ரீல பிரபுபாதருடைய தந்தை கூட ஸ்ரீல பிரபுபாதருக்கு வந்து ராதா கிருஷ்ண விக்கிரகங்களை வந்து கொடுத்திருந்தாரு. And Prabhupada writes that they became the objects of play when he was little, but they became objects of serious worship when he grew up. ஸ்ரீல பிரபுபாதரும் சொல்றாரு, விளையாட்டு பொருளாக இருந்த அதே ராதா கிருஷ்ண விக்கிரகம் வந்து பின்னாடி அவருடைய வழிபாட்டுக்குரிய விஷயமாகவும் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. So Krishna consciousness can be given very early in their life. Start as early as you can. From day one, even before birth. கிருஷ்ண பக்தி வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்தே ஏற்படுத்திக்கணும். சொல்லப்போனால் ஒரு வயசுக்கு முன்னாடி கர்ப்பத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கணும். Keeping your own environment transcendental will help them. நம்முடைய சூழ்நிலையை வந்து ஆன்மீகமயமாக வச்சுக்கிறது அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். These are the 5 R's that we did: reading, writing, arithmetic, rote and raga. மாதாஜி வந்து இந்த 5 R வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 5 R: ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ், ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது; ரைட்டிங், எழுதுறது; அரித்மெட்டிக், மேத்; ரோட் மெமரைசேஷன், அதாவது ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணுறது; ராகா, அதாவது இசை. So reading, language art becomes the basis for all humanities. If you make them strong in language arts, they can study any subject. ஸோ லாங்குவேஜ் ஆர்ட், மொழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி அவங்க எல்லாத்தையுமே எளிமையாக கற்றுக்கலாம். If you make them strong maths, that takes care of all their sciences. அவங்களோட மேத், அவங்களோட கணிதம் வந்து அவங்களுக்கு இயல்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட சயின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஈஸியாக இருக்கும். And we know the importance of rote and raga. அவங்களுக்கு நமக்கு வந்து இசையோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், அதே மாதிரி ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுறதுனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். So now we come to the very important part, and this is going to be our last. It's the part of study of Srimad Bhagavatam for our children. இதுதான் வந்து கடைசி பகுதி. இது வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய பாகவதம் வந்து குழந்தைங்களோட படிக்கிறது. இதை பற்றி before we do that, we can open it up for questions. In the first part that you just heard, if anybody has any questions, they can ask. ஸோ இதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ எதுவும் கேள்விகள் இருந்தால் மாதாஜிக்கிட்ட கேட்கலாம் நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஹரே கிருஷ்ணா.
Hare Krishna Mataji. Hare Krishna. How can we get our children to Krishna conscious when they are in 20s? Yes, good question. In other words, if they have not been raised in Krishna consciousness, right? That's the problem, yeah. Well, the thing is, at that age, they're not listening to their parents so much, right? So you have to find other facilities for them to help them. 20 வயசுல வந்து குழந்தைகளுக்கு எப்படி கிருஷ்ண பக்தி கொடுக்கறது அப்படிங்கிறது மாதாஜினுடைய கேள்வி. மாதாஜி அப்போ சொல்கிறாங்க, அப்போ வந்து பெற்றோர்களுடைய சங்கம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வேறு வழிமுறைகளையும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். Get them connected to children of their own age who are devotees, to peers. அந்த வயசில் இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை அவங்க கூட தொடர்பு படுத்தணும். They find it easier to learn about Krishna through somebody else. அவங்களால வந்து கிருஷ்ண பக்தியை மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறது ரொம்ப அவங்களுக்கு எளிமையான விஷயமா இருக்கும். It could be through devotee friends in the temple. அது வந்து கோயிலில் இருக்கக்கூடிய அவங்களோட டிவோட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட இருக்கலாம். Joining the youth group, for example. ஒரு யூத் குரூப்பில் வந்து அவங்க சேரலாம். See what he likes to do. If he likes to come and volunteer and do something in the temple, use that. அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவருக்கு வந்து அவராக வந்து வாலண்டியராக ஏதாவது சர்வீஸ் எடுத்துக்கக்கூடிய அப்படிங்கன்னா கோயிலில் அந்த மாதிரி ஒரு சேவையில் அவரை தொடர்பு படுத்தலாம். Maybe you're doing bhakti vriksha at home while he gets connected to devotees who come. பக்தி விருக்ஷா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் பங்கெடுத்துக்கிற மாதிரி பண்ணலாம். Maybe you take him to the holy dham. அவரை வந்து ஒரு தாம்க்கு அழைச்சிட்டு போகலாம். Maybe you can take him on Braj Mandal Parikram. அவர் வந்து ஒரு தடவை பரிக்ரம் கழிக்க அழைச்சிட்டு போகலாம். That's fun, right? That's a lot of fun. ஏன்னா அங்கே எப்படியும் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. So 1 month walk around Braj is an amazing experience. அதுவும் விரஜமண்டல் பரிக்ரம்னா ஒரு மாதம் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அனுபவமாக அவங்களுக்கும் இருக்கும். We used to go because I was home educating, so no problem, go anytime you want to, right? So we would go, many times, sometimes every year, and it was the most transcendental experience for them. மாதாஜி வந்து ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணிகிட்டு இருந்ததுனால எந்த நேரத்தில் வேணால் கிளம்புவாங்க. அவங்க எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுவாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. My children would call it the transcendental boot camp. அவங்களோட குழந்தைங்க வந்து அது வந்து ஒரு பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சென்டல் ஒரு ஆன்மீகமயமான ஒரு கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. You're walking like 20 kilometers a day. ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடக்கிறது. Sleeping in tents. ஒரு டென்ட்டில் தூங்கி. You get a ration of 1 bucket of water. ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் தண்ணி தான் கிடைக்கும் குடிக்கிறதுக்கு. Every evening you jump into the kundas and swim. ஒரு சாயங்காலமும் வந்து அவங்க நீச்சல் பண்ணலாம். And every evening they have an impromptu play. ஒரு சாயங்காலத்துலேயும் அதே மாதிரி ஒரு ட்ராமா இருக்கும். What to speak of all the kirtans and music and classes. It's just amazing experience. இதை தவிர்த்து கீர்த்தன், மியூசிக், அவங்களுக்கு டான்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிது. It's a powerful experience that can change the hearts of anyone. அது வந்து யாராக இருந்தாலுமே அவங்களுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். There was one boy who was losing it completely, and his mother took him to Mayapur and he enrolled in some course, a Shastrik course. ஒரு சமயத்தில் வந்து ஒரு பக்தருடைய தாயார் வந்து அந்த பக்தர் வந்து கிருஷ்ண பக்தியை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த பையனை வந்து அவங்க மாயாப்பூர் கழிச்சிட்டு போய் ஒரு கோர்ஸில் சேர்த்து விடுறாங்க. And his life changed. அண்ட் அதிலே வந்து அவருடைய வாழ்க்கையே மாறிடுது. So you don't know what will work for him, right? So you try different ways. அவருக்கு என்ன சரியாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால பல்வேறு விஷயங்களை அவருக்கு தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் நம்ம. Anybody else has any question? Otherwise we'll move on. Yes. But the developing those type of Vaishnava character is very, very difficult even for myself. And I am also struggling in that. I am a neophyte. And I am not able to, show that character. In which way we can develop character for our children?
the process itself purifies the heart. Purification of the heart gives good character. That's all it is. The more we become Krishna conscious, the more we have character. பிரபுவோடைய கேள்வி வந்து, நானே வந்து ஒரு மூத்த பக்தராக இருக்கேன், கிருஷ்ண பக்தியினுடைய கொள்கைகளை வந்து we just have to follow the process that Srila Prabhupada gave us. Okay. நானே இப்போ தான் பக்தி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கே வந்து இந்த கொள்கைகள்லாம் இன்னும் வராதப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி இந்த கொள்கைகளை எடுத்து கொடுக்கறது அப்படின்னு பிரபுவினுடைய கேள்வி. மாதாஜி வந்து இந்த பயிற்சியே நம்மளை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And that's why Prabhupada was so stressing this part for the children. That's why Prabhupada emphasized. ஸோ அதை தான் வந்து பிரபுபாதரும் வலியுறுத்துறாங்க. Following this morning program and all that. நம்மளுடைய இந்த காலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறது, மற்ற எல்லா ப்ரோக்ராம், நம்மளுடைய முழு ப்ரோக்ராம் கூட. Even reading Srimad Bhagavatam is so purifying, right? ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுமே கூட நம்மளை வந்து அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தும். We all struggling with that. நம்ம எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. Thank you, Prabhu. Anybody else has any questions? So Mataji is asking whether homeschooling is possible now. Yeah, I mean, why not? I think in India also there is a way you can do it. There's many devotees doing it. So her question is that if they are following, they are in regular schools, there would be some board exams, the scores would be known. By following homeschooling, how do they know about the scores and what do they do for their exams? So all these details we can talk later, but don't you have a school here? Yes, ma'am. So there's a school here. Like I said, it's the best of both the worlds. Then you don't have to homeschool alone at home. You can bring him to school. And I've heard really good things about it already. Huh? Yeah. National Institute for Open Homeschooling. That is what people follow in India, where you can follow a curriculum and all that. But all these details, there's no time to discuss over here. Okay? மாதாஜியோட பதில் வந்து இப்போ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. பட் பொதுவாக வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது இருக்குது, அது இந்தியாவில் நடைமுறையாக இருக்குது. இங்கே நம்முடைய பள்ளியிலையுமே வந்து ரெண்டுத்துக்குமே அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. NIOS மீடியமும் இருக்குது, கிருஷ்ண பக்தியும் இருக்குது, ரெண்டுமே கொடுத்துட்ருக்கோம். But like I said, you have a school here. You don't have to be alone and work so hard. இங்கே நம்மக்கிட்டே வந்து ஒரு பள்ளி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஹோம் ஸ்கூலிங் செஞ்சு அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தேவையும் இல்லை அப்படிங்கிறோம். Yeah, because if you feel worried about certain things, then you know when I was opted for this kind of thing, of course the same principles that I am talking about is followed in the school, you see. And my reason for doing that, alternative education, was one very strong reason. I did not want them to pick up the values outside. மாதாஜி கொடுத்த எல்லா விஷயங்களும், மாதாஜி சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த ஸ்கூலில் இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது. மாதாஜி இந்த ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிறத ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, வெளியில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு அதில் வந்து திருப்தி இல்லை, அவங்க அதுக்கு அது தேவைப்படலை. After being in such a contaminating environment for 10 hours a day, it is very difficult to pull them back at the end of the day. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வந்து அந்த மாதிரி ஒரு அசத் சங்கத்தில் வந்து குழந்தைங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அவங்கள மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. Now if you don't want to do any of these things, but at least this is what we're going to talk about in the second section, study Srimad Bhagavatam with them. ஸோ நம்ம ரெண்டாவது செக்ஷனில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் குழந்தைங்க கூட எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மற்ற எந்த விஷயமே நம்ம செய்யலைனா கூட இது வந்து நம்மளால் செய்ய முடியும். If you don't want to send them to the school, devotee school, if you don't want to homeschool, and this is the only thing you can do is to send them to school, you should still try to follow the process that Srila Prabhupada has given us. ஸோ நம்மளால் வந்து இந்த மாதிரி டிவோட்டி ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியாது, ஆனால் ஹோம் ஸ்கூலிங்கும் நம்மளால் பண்ண முடியாது, இந்த ஸ்கூலுக்கு தான் நம்மளால் அனுப்ப முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா கூட ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களோட அந்த சங்கத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதாஜி. Especially read Shastra. முக்கியமாக சாஸ்திரங்கள் படிக்கிறது. Okay.
Okay, so, okay, last question, so we can go back, yeah. Yes. Yes, Hare Krishna. So Mataji is asking, we are getting angry to the children, how to control ourselves and how to get our children to cooperate with us. A lot of the behavior problems solved when the children are thinking about Krishna all day. குழந்தைங்க வந்து கிருஷ்ணரை எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய பலவிதமான இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் நடவடிக்கைகள் எல்லாமே மாறும். Because they are still naughty, but they are naughty in a transcendental way. அவங்க இப்போ வந்து குறும்பு செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க, சேட்டை செய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க, ஆனால் அது வந்து கிருஷ்ண பக்தியோடு இருக்குது. Just like Krishna was very naughty. கிருஷ்ணருமே கூட வந்து எல்லா குறும்பும் செஞ்சுருக்கிறாரு. Okay? Hare Krishna. So Prabhu's question is that I came from a non-devotee background, my parents are non-devotees. I took up Krishna consciousness from the association I got. So how can I give the pressure to my child? Well, there's a couple of answers to that. First of all, times have changed. Do you know 20 years ago, the biggest problem in America in schools was chewing gum. இதில் வந்து 2-3 விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருந்த பிரச்சனை, பெரிய ஸ்கூல்களில் இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா chewing gum சாப்பிட்றது. That was the biggest problem. The kids would chew gum and stick it under the desk. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. chewing gum சாப்பிட்டுட்டு டேபிளுக்கு அடியில் அதை வந்து ஒட்டி வைக்கிறது. And that was a huge problem. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. The biggest problems now? இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் என்ன? Shooting. இப்போ வந்து சுடுறது, ஷூட்ஸ், கன்ஸ் யூஸ் பண்ணுறது, இதுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. Plus a lot more. இதை தவிர்த்து இன்னமும் நிறையா இருக்குது. So we grew up in a very different environment than what the children are facing today. இப்போ குழந்தைகள் வளரக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் நம்ம வளர்ந்த சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. And there's 2 blessings that is great blessings, Prabhupada said. நமக்கு வந்து 2 பெரிய வரப்பிரசாதம் இருக்குது. One is to be one is to take shelter of the spiritual master, and the secondly is to be born in a devotee family. பிரபுபாதர் வந்து 2 விஷயங்களை சொல்கிறது என்னென்னா, ஒன்று ஆன்மீக குருவினுடைய சகவாசத்தில் இருக்கிறது, அடைக்கலத்தை எடுத்துக்கிறது, இன்னொன்று பக்தருடைய குடும்பத்தில் பிறக்கிறது. So when children are born in devotee families, they get an impetus for Krishna consciousness from day one that we never got. ஆன்மீக குடும்பத்தில் வந்து குழந்தைங்க பிறக்கும் போது நமக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு கிடைக்குது. Which means that these children become very empowered. அவங்களோட முதல் நாள்ல இருந்து அவங்க கிருஷ்ண பக்தி அவங்களால எடுத்துக்க முடியும். Sorry. Yes. Go ahead. Yes, Maji. In other words, we may be making like 10 devotees in our life, maybe 2, 10, 20 at the max. These kids, Prabhupada said, will make hundreds of devotees. நம்மளால் வந்து 2 இல்லை 10 பக்தர்களை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்களை உருவாக்க முடியும் இவங்களால. Are you going to not take up that responsibility of children being born in your family and helping them to go faster? அந்த மாதிரி ஒரு குழந்தையை வளர்க்கறதுல வந்து நம்ம பொறுப்பு எடுத்துக்கணுமே அப்படின்னு சொல்லி மாதாஜி கேட்குறாங்க. It's actually one incurs as a parent heavy reaction if you don't do that duty. நம்ம வந்து heavy reaction. ஸோ நம்ம அந்த கடமையை நம்ம செய்யலைன்னா அப்படின்னா அதுக்கான கடுமையான விளைவுகளும் நமக்கு இருக்கும். Because we didn't decide that these children should come in our homes. ஏன்னா நம்ம முடிவு பண்ணல இந்த குழந்தைங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலை. They're taking birth in our homes just so they can finish off what they have left behind in their last life. அவங்களுடைய முந்தைய பிறவிகளில் அவங்க எடுத்த விஷயத்தை அவங்க பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த குடும்பத்தில் இப்போ பிறந்திருக்கிறாங்க. We are simply the instrument to help the soul work out their conditioning and go back to Godhead.
நம்ம வந்து இந்த குழந்தைங்க அவங்களுடைய கிருஷ்ண பக்தி வாழ்க்கையில முன்னேறி அவங்க 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 இலக்கு அடையறதுக்கு நம்ம ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கிறோம். They are not perfected souls. அவங்க வந்து ஒரு முழுமையான ஆத்மா கிடையாது, பெர்ஃபெக்டட் சோல்ஸ் கிடையாது. It's our duty to remind them about Krishna. நம்மளுடைய கடமை அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை பத்தி நினைவூட்டுறது. Okay? Okay. So we'll begin. Yeah, it's okay, everybody? Okay, so this is a second part, very important part, okay? This is what really helps our children. இந்த இரண்டாவது பகுதி இதுதான் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்க போகுது குழந்தைகளுக்கு. Now you can read this in your language, in this language. Yeah. Yeah. இல்ல பிரபு இதுல புரிஞ்சு. நம்முடைய குழந்தைங்க முக்கியமா ஸ்ரீமத் பாகவத படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க அடிப்படையா எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கூல் டல்லாஸில் இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிகளில் வந்து இதை வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே அடிப்படையிலிருந்தே அவங்களுக்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அதுலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து MA PhD வரைக்குமே அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஆஸ்ட்ரானமி, அதாவது வானியல், ஆஸ்ட்ராலஜி, ஜோசியம், அப்புறம் பொலிட்டிக்ஸ், அரசியல், சோஷியாலஜி, இந்த சமூகவியல், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாமே பாகவதத்தில் இருக்குது. அதனால நம்ம குழந்தைங்க வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை தெளிவாக படிக்கிறதுனால அவங்களால எல்லா ஞானத்தையுமே அவங்களால அடைய முடியும். எல்லா மொத்த உலகத்துலேயுமே வந்து என்னென்ன ஞானம் இருக்கோ இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் இருக்குது. ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதன் மூலமாகவே எல்லா கல்வியையுமே எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதத்தை தெளிவாக படிக்கிறதன் மூலமாக எல்லா சாஸ்திரத்துலேயுமே அவர் வந்து தெளிவான ஞானத்தை வளர்த்துக்கலாம். இது வந்து ஸ்ரீல பிரபுபாதரோட புக்ஸ்லேருந்து மாதாஜி எடுத்திருக்கிற கோட்ஸ். So Srila Prabhupada is saying that by studying Srimad Bhagavatam, children become masters and PhD. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், பாகவதம் படிக்கிறதுனாலே ஒருத்தர் வந்து PhD மாஸ்டர்ஸ் அளவுக்கும் கூட அவங்களால ஞானத்தை வளர்த்துக்க முடியும். This is the high caliber of Srila Prabhupada's books. இதுதான் வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களுடைய மிகப்பெரிய சக்தி. And this I directly experienced just accidentally. இது வந்து ஒரு எதிர்பாராத விதமா என்னுடைய அனுபவத்திலையும் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். Within 6 years of their studying Bhagavatam, they went to college direct. ஸ்ரீமத் பாகவதம் 6 வருஷம் படிக்கிறதுலே அவங்க வந்து நேரடியா அவங்க காலேஜ்ல கூட அவங்களால பங்கு பெற முடிஞ்சது. They were only 12 years old. காலேஜ் போகும்போது அவங்களுக்கு 12 வயசு தான். This is not something I predicted or planned for. இது வந்து நாங்க பிளான் பண்ணி இதுக்காக திட்டம் போட்டு அப்படின்லாம் செயல்படல. We were running a Govinda's restaurant. மாச்சி வந்து ஒரு கோவிந்தாஸ் ரெஸ்டாரண்ட்டும் நடத்திட்டு இருந்தாங்க. And there's one teacher, English teacher who used to come and eat. ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாரு. And he noticed that my children were speaking very fluently. அவர் கவனிச்சாரு என்னுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா நல்லா பேசுறாங்க அப்படிங்கறத கவனிச்சாரு. And using impressive words. ரொம்ப அழகான வார்த்தைகளையும் அவங்க வந்து பயன்படுத்துனாங்க. So he was the chairman of the English department in the local university. அவர் வந்து அந்த லோக்கல் யுனிவர்சிட்டில அவர்தான் வந்து சேர்மனா இருந்தார் அங்க இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டில. And he said that, and he told me, he said, why don't you send them to university and let them take a class. அவர் வந்து கேட்டாரு, ஏன் வந்து யுனிவர்சிட்டில வந்து இவங்க ஜாயின் பண்ணி இவங்க கிளாஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் கேட்டாரு. And I thought, what is he talking about? They're only so 12. அப்போ மாதாஜி நினைச்சாங்க இவர் என்ன பேசிட்டு இருக்காரு, இவங்களுக்கு 12 வயசு தானே ஆகுது அப்படின்னு மாதாஜி நினைச்சாங்க. He said, no, it will just help them in their studies. நோ, அந்த மாதிரி அவங்க செய்யறது வந்து அவங்களுக்குமே அவங்களுடைய படிப்புல வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So he convinced me to go and talk to the dean. அவர் வந்து அந்த டீன் கிட்ட போய் பேசுறதுக்கும் மாதாஜியை வந்து So the dean he said that what he's objecting is that emotionally they will not be mature. அந்த டீன் என்ன சொன்னார்னா இவங்க வந்து 12 வயசா இருக்கிறதுனால எமோஷனலா அந்த அளவுக்கு அவங்க வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. But somehow he agreed because my son, when he gave the placement exam, he scored in the 90s. ஆனா எப்படியோ வந்து அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து பசங்க எக்ஸாம் கொடுக்கும்போது அதுல வந்து 90% மேல வாங்கினதுனால அவர் வந்து ஒத்துக்கிட்டார், டீன் ஒத்துக்கிட்டாரு. So he said that if the class teacher agrees, he can take it. அதனால அவர் என்ன சொன்னார்னா கிளாஸ் டீச்சர் ஒத்துக்கிட்டார்னா அவங்க கிளாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு.
You know, the first level of the college class was full, the second level was full, the third level of college. First level of college is that? No, first level of the course was full, Okay. was full. அந்த காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அந்த கோர்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. And then the next level was the honors class. நெக்ஸ்ட் லெவல் இருந்தது வந்து ஹானர்ஸ் கிளாஸ். அதை விட வந்து ஹையரா இருந்தது, அதை விட அதிகமா இருந்தது. That was also full. அதுவும் வந்து ஃபுல்லா இருந்தது. So he kept pushing. He says, no, they can enter the second level honors class. அப்போ அவர் என்ன சொன்னாரு, ஹானர்ஸ்லயே வந்து ரெண்டாவது லெவலுக்கு அவங்க போகலாம் அப்படின்னு சொன்னாரு. And that had a few empty seats. அதுல மட்டும் தான் கொஞ்சம் சீட்ஸ் வந்து காலியா இருந்தது. அதுல மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. Can you imagine they've gone from at 12 years old from studying Srimad Bhagavatam straight into college. இப்போ 12 வயசுல ஸ்ரீமத் பாகவதம் படிச்சு ஒருத்தர் காலேஜ்ல செகண்ட் லெவல் வரைக்கும் போயிருக்காரு. And இதை வந்து நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாதா? And their syllabus was Shakespeare and classical writers like that. அதோட சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர் மற்றும் அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து இருந்தது. And the other kids were 6 to 8 years older than them. அங்க அவங்க கூட படிச்ச எல்லாருமே வந்து இவங்கள 6ல இருந்து 8 வயசு மூத்தவங்க தான் அவங்க கூட படிச்சாங்க. But they did not feel out of place. ஆனா அந்த மாதிரி அவங்க நினைக்கவே இல்லை, நமக்கு இந்த இடம் பொருந்தல அப்படின்னு அந்த குழந்தைங்க நினைக்கவே இல்லை. Just think about the dean's fear of emotional immaturity. ஆனா அந்த டீனோட பயம், அதாவது இந்த பசங்களால அந்த எமோஷனலா அங்க தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிற பயமும் இல்லாம இருந்தது. That's not possible for anyone who reads Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதம் படிக்கக்கூடிய யாருக்குமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. Prabhupada said every psychological situation is contained within the Srimad Bhagavatam. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, என்னென்ன மனவியல் சூழ்நிலைகள்லாம் பார்க்குறோமோ எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. We hear of different devotees in different psychological situations, right? ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம பல விதங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்களை பத்தியும் நம்ம கேள்விப்படுறோம். You know, Suruchi's envy, Suniti's chastity, and Daksha, his mentality, Lord Shiva, every type of psychological situation is in the Srimad Bhagavatam, isn't it? சுருச்சி, சுனிதி, தக்ஷன், இந்த மாதிரி பல பேருடைய பலவிதமான மனவியல்களையுமே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி யோசிச்சாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. Any child reading Srimad Bhagavatam can understand any psychological situation. ஸ்ரீமத் பாகவதம் படிக்கக்கூடிய எந்த குழந்தையுமே வந்து எல்லா விதமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கவும் முடியும். You know, so you cannot get the wide variety of people in different situations in life. Young and old is given there. பாகவதத்துல எல்லா விதமான சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய மனிதர்கள், எல்லா வயதுல இருக்கக்கூடிய மனிதர்களையுமே வந்து நம்ம சந்திக்கிறோம். By studying the nature of the material world, they become very wise and mature. பௌதிக இயற்கையை பற்றி, பௌதிக விஷயங்களை பற்றி அவங்க வந்து மக்களை பற்றி படிக்கிறதுனால அவங்களால வந்து அந்த முதிர்ச்சியும் அவங்களால எடுத்துக்க முடியும். And what to speak of the philosophy? இதில் வந்து கொள்கை, philosophy பற்றி நம்ம பேசுறதுல என்ன இருக்குது, எல்லாத்தையுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியும். The study of Srimad Bhagavatam is so deep that it takes you through layers and layers of deep thinking. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது நம்மளை வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குமே கூட எடுத்துட்டு போகும். It's not simple. No story is simple, isn't it? எந்த நம்ம பாகவதத்தில் படிக்கக்கூடிய எந்த ஒரு கதையும் ஒரு சாதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. Every story goes very deep. ஒரு கதையுமே வந்து ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டது. You read a story and you read it again and you read it again and 10 times, and each time you experience a new meaning. ஒரு கதையுமே வந்து திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒவ்வொரு தடவையுமே நமக்கு புது புது அர்த்தங்களையும் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கும். Lord Chaitanya read the Prahlad and Dhruva story hundreds of times. சைத்தன்ய மகாபிரபு வந்து துருவருடைய சரித்திரத்தை வந்து நூற்றுக்கணக்கான முறை படிச்சிருக்கிறாரு. Because of the newer meanings that he got from them. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவருக்கு அந்த புது புது அர்த்தங்கள்லாம் கிடைச்சதுனால. So it takes you, I mean, Srimad Bhagavatam can be taught through layer after layer. ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்கக்கூடியான சக்தி நமக்கு இருக்கு. It's also taught by contrast. Contrast. இது வந்து பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு வந்து விஷயங்களை சொல்லுது. For example, the Prahlad story, you'll see somebody so demoniac as Hiranyakashipu side by side with somebody so divine as Prahlad.
அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து பிரகலாத் சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரகலாதர் மாதிரி ஒரு பக்தர், அதே சமயத்துல ஹிரண்யகசிபு மாதிரி பக்தர் அல்லாதவர், எப்படி ரெண்டு பேருமே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். So to contrast, the matter becomes very clear. What is a demon and who is a divine? அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு அசுரன் எப்படி இருப்பாங்க, ஒரு பக்தர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறதும் தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க. So here also Prabhupada is saying that all subjects are within Srimad Bhagavatam. இங்கேயுமே வந்து ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா ஞானமுமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. So when you study Srimad Bhagavatam, you get that strong foundation. When you study other subjects, you won't be misled into any blind thinking. ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும்போது அப்படி ஒரு வலிமையான ஒரு அடித்தளம் நமக்கு கொடுக்கறதுனால அதுக்கப்புறம் நம்ம எதை படிச்சாலுமே நமக்கு வந்து உண்மையான கொள்கை என்ன அப்படிங்கிறது புரிய வரும். You know, when children get older and they do all these mundane subjects, they start doubting our philosophy, isn't it? நம்ம குழந்தைங்க வந்து கிருஷ்ண பக்தியிலிருந்து அவங்க மற்ற புத்தகங்களை படிக்கும்போது நம்முடைய கொள்கைகளை வந்து அவங்க சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? But if they grow up with this strong foundation, Vedic foundation of Srimad Bhagavatam, then they don't lose it. ஆனா ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தோட அவங்க வளரும் போது அந்த மாதிரி அவங்க வந்து எந்த விஷயத்தையும் அவங்க வந்து கிருஷ்ண பக்தியை அவங்க வந்து எந்த நேரத்திலையும் சந்தேகப்பட மாட்டாங்க. For example, the philosophy classes in the college, they all Mayavadi, they all impersonalistic and atheistic. இப்போ வந்து பௌதிக கல்வியில வந்து philosophy அவங்க படிச்சாலுமே அவங்க வந்து மாயாவாத கல்விகள் தான் அங்க வந்து சொல்லி தராங்க. For 4 months the teacher is trying to impress the impersonal philosophy. ஒரு 4 மாசம் அந்த கல்வி எப்படி போகுது அப்படின்னு சொன்னா அந்த இம்பர்சனல் அருவவாத கல்வியை வலியுறுத்தியே அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கறாரு. And your children go through it and they get affected. குழந்தைங்க அதை பத்தி கத்துக்கும் போது அவங்களும் அதனால பாதிப்படைறாங்க. But not somebody who's been growing up with Srimad Bhagavatam. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையா வச்சு வளர்ந்த யாரும் அந்த மாதிரி பாதிப்படைய மாட்டாங்க. My son did a philosophy class and the teacher was totally a Mayavadi. மாதாஜியோட மகன் வந்து அவங்க ஒரு philosophy கிளாஸ் தான் போறாங்க. ஆனா அவங்களால வந்து அந்த பௌதிகவாதினால எந்த விதமான தாக்கத்தையுமே கொடுக்க முடியல அந்த அருவவாதத்தினால. And actually my son enjoyed that class because he could see the other point of view and he could use it for his preaching. உண்மையில வந்து அவர் வந்து அதை வந்து சந்தோஷமான ஒரு அனுபவமா தான் எடுத்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஆப்போசிட்ல அருவவாதத்தை பத்தி என்னென்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதை அவர் ஒரு நல்ல அனுபவமா எடுத்துக்கிட்டாரு. And the teacher knew that he was a Hare Krishna. அந்த ஆசிரியருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இருக்காரு. And had even been once to the temple also. அவர் ஒரு தடவை வந்து கோயிலுக்குமே வந்தாரு. And once in a while they would have an argument sometimes. சில சமயங்கள்ல வந்து அது ஒரு ஆர்குமெண்டாவோ அது ஒரு வாதமாவோ இருக்கும். But there was no problem for the devotee child to accept different view. ஆனா ஒரு பக்தரா வளர்ற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வேறுபாடான ஒரு கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கறத எளிமையா எடுத்துக்க முடியுது. Because if you're firm in your own philosophy, you can argue any type of philosophy. ஏன்னா நமக்கு நம்முடைய தத்துவத்துல நம்ம வந்து வலிமையா இருந்தோம் அப்படினா அப்புறம் நம்மளால எந்த விதமான தத்துவத்தை எதிர்த்து நம்மளால பேச முடியும். I'll tell you a story. This teacher, very senior teacher, he got cancer and he was dying in the hospital. மாதாஜி வந்து ஒரு சூழ்நிலையை சொல்றாங்க. ஒரு டீச்சர் வந்து கேன்சர் வந்துருச்சு, அவர் வந்து மருத்துவமனையில இருக்கிறாரு. And they had selected very few people who could go and see him, whomever he wished. அவர் விரும்பின சில பேர் மட்டும் தான் அவரை வந்து பார்க்க முடியும். And among the people that he wanted to see was my son. அந்த மாதிரி அவர் தேர்ந்தெடுத்த சில பேர்ல வந்து மாதாஜியோட மகனும் இருக்கிறாரு. And he called him and he went. அவர் வந்து அவர் கூப்பிடுறாரு, அவன் மகனை வந்து அந்த ஆசிரியர் கூப்பிடுறாரு, இவங்க பார்க்க போறாங்க. And he said, when he came to his bedside, he said, you know Ravi, his name was Ravi, Karmi name, right? He said, you know Ravi, I've been thinking about your Krishna. அவர் வந்து அவங்க கிட்ட சொல்றார், மாதாஜியோட மகன் பேரு ரவி, கார்மிக் நேம். ரவி, உனக்கு தெரியுமா நான் வந்து உன்னுடைய கிருஷ்ணரை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. You know, I'm really scared because I don't know where I'm going to go. எனக்கு வந்து இப்ப பயமா இருக்கு, நான் எங்க போக போறேங்கிறது எனக்கு தெரியாது. So just imagine the effect of a devotee, in class. இப்போ வந்து ஒரு பக்தர் ஒரு குழந்தை வந்து ஒரு வகுப்புல இருக்கும்போது அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Just the presence of a devotee makes such a difference to a person. ஒரு குழந்தையினுடைய அவங்க இருக்கிறதே வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்குது. He knew devotees are special. அவருக்கு தெரியும் பக்தர்கள் வந்து ரொம்ப சாதாரணமானவங்க கிடையாது, அவங்க ஸ்பெஷல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. And their philosophy is sound. அவங்களுடைய தத்துவத்தை பத்தியும் அவருக்கு தெரியுது.
I know your children can be very brilliant. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப அறிவாளிகளாகவும் இருக்கிறாங்க. But what gladdened my heart most was when teachers would comment, "Oh, these children are different." ஆனா ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைங்க வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். One time one teacher said, "What's amazing about your child is that he doesn't base his success on somebody else's failure." His success is not based on others' failure. Somebody else's failure. ஒரு தடவை வந்து ஒரு ஆசிரியர் வந்து மாதாஜி கிட்ட சொல்றாங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்களுடைய தோல்வி உங்களுடைய மகனுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கிறத அவர் நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னதுதான். Because that's what material life is. ஆனா இப்போ வந்து பௌதிக வாழ்க்கை அதுதான் சொல்லி கொடுக்குது. If you want to succeed, somebody else has to fail. நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தோற்று போகணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. And that brings us to this point of developing character, you know. இதுதான் வந்து நமக்கு நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை அழைச்சிட்டு வருது. Why does a devotee stand out is because of this good character. பக்தர்களை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறதே அவருடைய குணங்கள் தான். That we try to teach to Srimad Bhagavatam. இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. And that happens through association of these great personalities in the Srimad Bhagavatam. இது எப்போ நடக்கும்னா ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த உயர்ந்த பக்தர்களோட நம்ம சங்கம் எடுத்துக்கும் போது நடக்கும். Parikshit Maharaj's character, you know. பரீட்சித் மகாராஜோடைய குணங்களை எடுத்துக்கலாம். His humility to be able to accept the curse. அவருடைய அடக்கம், அவருடைய பணிவு, அவருக்கு வந்து சாபம் இருந்தாலுமே கூட அதை ஏத்துக்கிறதுக்கான தன்மை அவருக்கு இருந்தது. But humility doesn't mean that you're not a strong leader. அந்த அடக்கம் அப்படிங்கிறது அவர் ஒரு வலிமையான தலைவர் இல்ல அப்படிங்கறத குறிப்பிடல. How he tolerated Kali. அவர் எப்படி வந்து அதை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கறத காமிக்குது. His compassion and strength. அவருடைய கருணை, அவருடைய வலிமையும் காமிக்குது. How compassion and strength can work side by side in a person of divine qualities. எப்படி வந்து வலிமை கருணை ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்க முடியும் அப்படிங்கறதையும் காமிக்குது. And this was Prahlad's secret. இதுதான் வந்து பிரகலாதருடைய ஒரு சீக்ரெட்டும் கூட, ரகசியமும் கூட. He stood truth to power. அவர் வந்து தன்னுடைய சக்திக்கு உண்மையாவே இருந்தார். Because why? Because he had compassion even for somebody who tried to kill him. ஏன்னா அவர்கிட்ட வந்து அவரை கொல்ல வந்தவங்க கிட்ட கூட கருணை இருந்தது. And this is why Hiranyakashipu lost. இதனால தான் ஹிரண்யகசிபு வந்து தோற்று போனார். See, these qualities you cannot learn from anywhere else except Srimad Bhagavatam. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் தவிர்த்து வேற யார்கிட்ட இருந்துமே இதெல்லாம் நம்ம கத்துக்க முடியாது. These are not just moral stories. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு moral story, ஒரு கொள்கைக்கான ஒரு கதைகளா நம்ம எடுத்துக்க முடியாது. We try to teach our children as though they are value stories, but they are much deeper than that. நம்ம வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதைகள் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. அதுல இன்னும் ஆழ்ந்த கருத்துகள் இருக்கு. These are ethical stories, which means they solve when you are in ethical crisis. இது வந்து the scriptures give the answer. இது வந்து எல்லா நன்னடத்தைகளுமே கூட கொடுக்குது. சாஸ்திரங்கள் வந்து இதைத்தான் அடிப்படையாகவும் வச்சிருக்கு. Just like Bali Maharaj, should I listen to my guru or should I listen to Vamandev? ஸோ இது வந்து பலி மகாராஜ் கொடுத்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஆன்மீக குரு சொல்றதை கேட்கணுமா இல்லைன்னா பகவான் சொல்றதை நான் கேட்கணுமா? It was an ethical crisis and that's what Srimad Bhagavatam. இது வந்து நன்னடத்தை பத்தினது. இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. Like Arjuna, should I follow my Kula Dharma or Sanatan Dharma? அர்ஜுனருக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. நான் குல தர்மத்தை கடைபிடிக்கணுமா இல்லைன்னா நான் சனாதன தர்மத்தை நான் செய்யணுமா? And this is what gives real character. Okay, so let's go on. So this is the academic benefits. So we all know the purpose of reading Srimad Bhagavatam is to become pure devotees and go back to Godhead. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுடைய நோக்கம் வந்து நம்ம உயர்ந்த பக்தர்களாகி ஆன்மீக லோகத்துக்கு போகணும். But we have to understand that is even the benefits spill out even in areas that are not even devotional. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆன்மீக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு பௌதீக விஷயங்களையுமே கூட ஸ்ரீமத் பாகவதம் நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது. It doesn't matter what your children want to follow career wise in life, lawyer, doctor, engineer, whatever they are. அவங்க குழந்தைகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட ஒரு லாயரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே உதவும்.
If they study Srimad Bhagavatam, they're going to excel in any one of them. அவங்க ஸ்ரீமத் பாகவதம் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எந்த துறையா இருந்தாலுமே அவங்களுக்கு அது உதவியா இருக்கும். Anybody studying Srimad Bhagavatam, you know what kind of lawyer he's going to be? ஸ்ரீமத் பாகவதம் படிக்கக்கூடிய ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞரா இருப்பார் தெரியுமா? Nobody can beat him as a lawyer. அவரை வந்து யாருமே அவரை வந்து எதிர்க்கவே முடியாது. Every story is not simple. It's very, very complicated. There's so many different ways you can see it. ஒரு கதையுமே வந்து பல்வேறு நோக்கங்கள் இருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறது. Like the Jaya Vijay story, right? Who's right? Are the sages right? Are the Jaya Vijay right? இப்போ ஜெய விஜயர்களுடைய கதையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா யார் சரி, ஜெய விஜயர்களா இல்லைன்னா இந்த 4 முனிவர்களா? The Jaya and Vijay should have allowed them. They were so eager to see Krishna, and they were little children. Who stops children, right? ஜெய விஜயர்கள் வந்து அவங்களை அனுமதிச்சிருக்கலாம். அவங்க சாதாரணமா ஒரு நல்ல 4 குழந்தைங்க, அவங்க பகவானை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. But Jaya Vijay, they were doing their duty. ஆனா ஜெய விஜயர்கள் அவங்களுடைய கடமையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. But then should the sages have cursed for such a small offense? அப்போ such a huge curse? இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்காக இவ்ளோ பெரிய ஒரு சாபம் அவங்களுக்கு தேவையா? And when they cursed, how did Jaya Vijay react? Did they curse back? அப்படி சாபம் கொடுக்கும்போது ஜெய விஜயர்கள் அவங்களுக்கு பதிலுக்கு சாபம் எடுத்தாங்களா? அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? Look at the humility. They were praying, please, even if as we are falling down into the material world, please protect us that we never forget Krishna. அப்பயே அவங்க வந்து அவங்களும் அதை வந்து பணிவா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணாங்க, இப்படியே நாங்க பௌதிக வாழ்க்கைக்கு போறதா இருந்தா கூட எப்பவுமே நாங்க வந்து கிருஷ்ணருடைய சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க. And then Krishna walks in as a transcendental mediator and he confuses everybody. அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு தூதுவர் மாதிரி வந்து எல்லாரையும் ஆக்சுவலா குழப்பறாரு. The 4 sages are so confused. It looks like Krishna is supporting us, but yet he's showing how dear his devotees are. அவங்களும் வந்து இந்த 4 முனிவர்களுமே வந்து குழம்புறாங்க. ஸ்ரீமத் பகவான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா பக்தர்களுக்குமே கிருஷ்ணர் வந்து பாதுகாப்பு கொடுக்கறாரு. Any devotee has given his life for Krishna, even if he does a mistake, he should be forgiven. So கிருஷ்ணர் பகவானுக்காக ஒருத்தர் வாழ்க்கையை கொடுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கணும். Maybe Krishna, you should punish us now. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, கிருஷ்ணா நீங்க வந்து எங்களை தான் இப்ப தண்டிக்கணும் அப்படி. So do you think the story is simple? இந்த ஒரு சாதாரண கதையா நமக்கு இது தோணுதா? So many things are there. I've just simplified it. There's many more things. So many more issues are going on there. மாதாஜி வந்து இது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லி இருக்காங்க. இதனுடைய ஆழ்ந்த தத்துவம் இன்னும் பார்த்தோம்னா இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். Every story is like that. ஒரு கதையுமே இதே மாதிரி தான் இருக்கு. Daksha story, so complicated. Who's doing what, And all this is, so it's teaching the children how to do critical thinking. தக்ஷனுடைய கதையை எடுத்துக்கிட்டோம்னா கூட இதே மாதிரி வந்து பல நுட்பமான விஷயங்களுமே இருக்கு. இதெல்லாம் படிக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய சிந்தனையுமே அதிகமாகும். This is working, Mataji. I think maybe Prabhu, இது மாத்திடலாம். Hare Krishna, yes. Today employers and educational institutions are looking for people who have these critical thinking skills. You need that. You can have it in your hand. Okay. இப்போ வந்து கல்விக்கூடங்களுமே வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான சிந்தனைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து தேடுறாங்க. So they're looking for employees who can take a problem, examine it, synthesize it, organize it, and find a critical solution to it. இப்போ வந்து நடைமுறை கல்வி இயக்கங்கள் கூட வந்து இந்த மாதிரி சிந்தனை
Gone are the days when they just looked at your mark sheet and said, oh, you got good numbers, you're hired. Now they don't do it like that. So imagine a study in Srimad Bhagavatam, what's going to the type of result, possibilities, opportunities they're going to have. You see, because it's teaching you, equipping you with special skills. And these same skills they're trying to teach in schools also. இந்த மாதிரியான திறமைகளை தான் வந்து பள்ளிகளுமே வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. But because they don't have books like Srimad Bhagavatam, those skills can not be taught in the same way. ஆனா அங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் இல்லாததுனால அங்க இந்த மாதிரியான திறமைகளை வளர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. You see, so they're learning special skills that will come in handy in their material life. இந்த மாதிரி சிந்தனைகள், இந்த மாதிரி சக்திகள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பௌதிக வாழ்க்கையிலே கூட அவங்களுக்கு உதவியா இருக்கும். The ability to think deeply, ஆழ்ந்து சிந்திக்கிறதுக்கான சக்தி, and to take a problem and to analyze and to solve it. ஒரு விஷயத்தை எடுத்து அதை பத்தி ஆராய்ஞ்சு அதை தீர்க்கக்கூடிய சக்தி, இது எல்லாமே கிடைக்கும். Okay, so that's what I said. After 6 years of Bhagavatam, they were able to do subjects for the first time that they had never studied before. So 6 வருஷம் ஸ்ரீமத் பாகவதம் எடுத்ததனுடைய விளைவு எப்படி இருந்ததுன்னா, அவங்க காலேஜ்ல இதுவரைக்கும் அவங்க படிக்காத ஒரு சப்ஜெக்டை கூட எடுத்து படிக்கிறதுக்கான சக்தி அவங்க கிட்ட இருந்தது. Subjects such as anthropology, sociology, geography, history, modern history, Western history, things that they had never done before. Even things like science, like chemistry and physics for the first time. Anthropology, sociology, physics, chemistry, geography, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க இதுவரைக்கும் படிக்காத விஷயங்களை கூட அவங்களால ரொம்ப எளிமையா எடுத்துக்க முடிஞ்சது. When they went into college, they had 7th grade math by then. அவங்க வந்து அப்போ காலேஜ்க்கு போகும்போது அவங்க வந்து they were in 7th standard maths வந்து அவங்களுக்கு இருந்தது. You see, because Srimad Bhagavatam sharpens your intellect, you can grasp anything. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை சக்தியை கொடுக்கிறதுனால எதையா இருந்தாலுமே நம்மளால வந்து கிரகிச்சிக்க முடிய திறமை வந்தது. What drains us is the clutter in the mind, the contamination in the mind that we have in society today. ஆனா நம்ம வந்து பௌதிக உலகத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைக்குது. When the mind is clean and pure, it can grasp so much faster. நம்முடைய மனம் வந்து தூய்மையானதா இருக்கும்போது அதனால எல்லாத்தையுமே எளிமையா எடுத்துக்க முடிஞ்சது. You see, and that's what Srimad Bhagavatam does. அதுதான் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் செய்து கொடுக்குது. And it also, people say, well, if you teach them Srimad Bhagavatam all their life, are you gearing them up to be a lifelong pujari or preacher? How will they function in the real world out there? மக்கள் வந்து கேட்பாங்க, இப்படி ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா வந்து பூஜாரியா தான் இருக்க போறாங்களா, அவங்க அவங்களுடைய பௌதிக வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறாங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. But guess what, my experience has been just the opposite. ஆனா என்னுடைய அனுபவம் அப்படியே அதுக்கு எதிர்ப்புறமா தான் இருந்தது. First of all, it gives such a motivation to do well, materially speaking. முதல்ல அவங்களுக்கு வந்து பௌதிகமாவும் எல்லா விஷயங்களுமே வந்து நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. They had motivation to study all those mundane subjects. அவங்களால வந்து அந்த பௌதிக விஷயங்களுமே கூட படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. Because they knew that everything can be used for the service of Krishna. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவைக்கு உபயோகப்படுத்திக்க முடியும் My அப்படிங்கிறது. spiritual master wanted them to do higher studies so they can be preachers. என்னுடைய ஆன்மீக குரு அவங்க வந்து உயர்ந்த கல்வியை அவங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா இது வந்து கிருஷ்ணருடைய சேவைக்கு உதவியா இருக்கும். They know the purpose of life. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெரியும். Unlike today's children in the outside where they feel hopeless and helpless because they don't know the purpose of life. ஆனா வெளியில இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறதே தெரியாததுனால அவங்க வந்து நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. Why do you see so many problems in society today among children? ஏன் வந்து நம்ம வெளியில வந்து சமூகத்துல குழந்தைகளுக்கிடையே இத்தனை பிரச்சனைகளை பார்க்கறோம்? The depression, the suicide, the depravity is because they don't know the purpose of life. அவங்களுடைய மன அழுத்தம், இந்த தற்கொலை அதிகமாகிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. They don't know who they are.
அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. They feel lost. அவங்க வந்து அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய அடையாளமே இல்லை. They become skeptical. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை. And they become angry. அதனால அவங்களுக்கு கோபமும் இருக்குது. You see, Srimad Bhagavatam is giving a purpose to life. They know even though material world is full of suffering, there's a solution for it. ஸ்ரீமத் பாகவதம் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. பௌதிக வாழ்க்கையில் இத்தனை சங்கடங்கள் இருந்தாலுமே கூட அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். There's a way to be happy even in this world. இந்த உலகத்திலையுமே சந்தோஷமா இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். And of course Krishna attracts their hearts. And கிருஷ்ணர் வந்து அவங்கள வந்து ஈர்த்திருக்கிறாரு. So my point is that spiritually or materially, Srimad Bhagavatam benefits in every way. ஸோ இப்போ ஸ்ரீமத் பாகவதம் வந்து பௌதிகமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளுமே உதவிகரமாக இருக்கும். But not giving them Srimad Bhagavatam has big losses. ஆனால் அவங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய இழப்பு. Because without Shastra, we won't be able to hold on to our children. ஏன்னா சாஸ்திரத்தினுடைய உதவி இல்லாமல் நம்மளால் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்த முடியாது. I have parents who come to me and I said, I did everything. They had good association, they went to the temple, they did everything. What happened? Of course, children bring their own karma, their guna and karma, right? Which is beyond us, right? But all that can be dovetailed. என்கிட்ட சில பெற்றோர்கள் வரும்போது நான் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் எல்லாமே பண்ணேன், அவங்க கோயிலுக்கு வந்தாங்க, சேவையில் ஈடுபட்டாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய கர்மா இது எல்லாமே இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம் இது எல்லாத்துக்குமான தீர்வாகவுமே இருக்குது. Because the study of Shastra has been missing in their lives, and because their intelligence has not been given food, they start having doubts. சாஸ்திரம் வந்து எல்லாத்துக்குமான தீர்வாக இருக்குது. அவங்களுடைய சிந்தனைக்கு சாஸ்திரம் படிக்கிறது அப்படிங்கிறத உணவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது. So to help with that process, we have books now, and you see it on the table out there. We've made resources for 7 cantos. This is a systematic study guide, chapter by chapter for children. In other words, just like an adult studies chapter by chapter, purport after purport, this book is designed in the same way but for children. So in other words, it's done through activities. ஸோ இதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக மாதாஜி வந்து ரிசோர்ஸ் புக் கொடுத்துருக்குறாங்க. 7 காண்டம் வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதம் வந்து எப்படி பெரியவங்க வந்து நம்ம சாப்டர் பை சாப்டர் ஒரு அத்தியாயமாக படிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு அத்தியாயத்தையும் குழந்தைங்க கூட எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை கையேடு மாதிரி இருக்காங்க. And so the way the children study is different. It's through activities. We've given activities in there. ஸோ குழந்தைங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிறைய செயல்வழி கற்றலாக இருக்கணும், அவங்க நிறைய செய்யணும், அவங்க கைகளால் அவங்க செய்கிற விஷயமா இருக்கணும். There's critical thinking activities, introspective activities, analogy activities, theater, art, language activities for every chapter. ஒரு அத்தியாயத்துக்குமே கூட வந்து அவங்களுக்கு வந்து மொழி சம்பந்தமான அவங்களுக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனையை ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து அதில் வந்து ஒரு அத்தியாயத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. And that brings the philosophy to the children. அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு தத்துவங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. And you can pick and choose. இப்போ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். Now these books are being used by the Gurukulas, Vrindavan Gurukul, Mayapur Gurukul, Sunday schools, individually by parents, even by parents who are sending the children to school. இது வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. விருந்தாவன் குருக்குல்ல பயன்படுத்துகிறாங்க, மாயாப்பூர் குருக்குல்ல பயன்படுத்துகிறாங்க,
அண்ட் தனிப்பட்ட முறையில் வந்து பெற்றோர்கள் அவங்க சாதாரண பள்ளிகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாலுமே அவங்க படிக்கிறதுக்கும் இந்த புத்தகங்களை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. So even they're being used for adults are using it. இதை வந்து பெரியவங்க கூட இதை வந்து பயன்படுத்துறாங்க. Now, huh? Oh, okay. Also using. Okay. So now lately, by the mercy of His Holiness Jayapataka Swami, these books are now becoming a certified degree course for children to get degrees as Bhakti Vaibhav. நம்முடைய ஜெயபதாக சுவாமி குருமராஜனுடைய கருணையினால இது வந்து இப்போ ஒரு கோர்ஸ் புக்காவுமே கூட இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. And it was Maharaja's desire that we also do for Bhakti Shastri, so we've started the process and it's also been certified as a degree course for இதே Bhakti மாதிரி Shastri. பக்தி சாஸ்திரிக்குமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவுரை இருக்கிறதுனால அதுக்கான முயற்சிகளையுமே இருக்காங்க. This the children are, the older children are doing it through the adult course, but this is specifically made for children. பெரியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தகுந்த கையேடுகள் இருக்கு. இது ஆனா முக்கியமா குழந்தைகளுக்காக அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டது. Yeah, from 12 to 18. 12 வயசுல இருந்து 18 வயசு குழந்தைங்க இதை பயன்படுத்தலாம். So now you can use these books to study and prepare your children for this degree. அவங்க வந்து இந்த புத்தகங்களை அவங்க பயன்படுத்தி அவங்க டிகிரிக்குமே கூட அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். You can start with Srimad Bhagavatam. நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து ஆரம்பிக்கணும். Yeah, by the time you finish 6 cantos, they will be also will be able to do Bhakti Shastri by then also. அவங்க 6 காண்டம் முடிக்கும் போது அந்த நேரத்துல அவங்க வந்து பக்தி சாஸ்திரி கூட முடிச்சிட முடியும். This is years and years of hard work by team members from all over the world. இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியினால இந்த புத்தகங்கள் வந்திருக்கு. We've been creating resources and by studying them with our own children. நாங்க வந்து இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான ரிசோர்சஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். அதை வந்து எங்க குழந்தைகளுக்கு பயன்படுத்தி பார்த்துருக்குறோம். So the books for the first 6 cantos is 3,500 rupees. இந்த ஃபர்ஸ்ட் 6 கேண்டோஸ்க்கான புக் வந்து 3500 ரூபாய் ஆகுது. And remember, this is chapter by chapter, right? For the first 6 cantos, 1 book per canto. இது வந்து ஒரு ஸ்கந்தத்துக்கும் ஒரு புத்தகம் இருக்கு. அதுலயுமே ஒரு அத்தியாயமா கொடுத்திருக்காங்க. And this is almost half the price what you get on Amazon. இது வந்து அமேசான்ல கொடுத்திருக்கிற பொருளுக்கு விலைக்கு வந்து பாதி விலையில தான் இருக்கு இப்போ இதுல. Yeah, I don't take any money off it. I don't take any royalty. This is what the publisher charges for his cost. இது வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு தொகை மட்டும்தான். இதுல மாதாஜி எதுவும் எடுத்துக்கிறது இல்ல. So I travel with these books to be able to, so that parents not only hear what I have to say, but they can carry on as well. மாதாஜி வந்து இந்த புத்தகங்களோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலவித பெற்றோர்களை வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கணும். I was just in Phoenix, Arizona in America to give a seminar, and there's a youth group there, and they are older children from 12 onwards, and they're studying these books. Of course it can be also used for younger children all the way from like 8 years old to to 18, and these children were speaking how much it affected them. மாதாஜி வந்து அரிசோனால ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற ஊர்ல இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு யூத் குரூப் 12ல இருந்து 18 வயசுக்கான குரூப் அவங்க வந்து இந்த புத்தகத்தை படிச்சு இது அவங்களுக்கு எந்த விதமான நல்ல தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறத பத்தி மாதாஜி கிட்ட பேசியிருக்காங்க. 12 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க கிடையாது, 8 வயசுல இருந்து 12 வயசு இருக்கிற குழந்தைங்க கூட இந்த புத்தகத்தை வந்து பயன்படுத்த முடியும். In Vrindavan Gurukul, teachers have come in public to say how when the children have started studying Bhagavatam every day, it's changed the whole mentality. விருந்தாவன் குருக்குள்ள இருந்து டீச்சர்ஸ் வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க கிட்ட எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. And this is what Bhagavatam does. It makes children so optimistic and happy. இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. குழந்தைங்க வந்து அவ்வளவு சந்தோஷமானவங்களா ஆகுறாங்க. They become so curious and inquisitive to know more about these subjects. அவங்க வந்து எல்லா விதமான ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஆர்வம் வந்து பன்மடங்கு கூடுது. So there's a little way you can do it, and of course in school situation you've developed your own way, but something that we do through discussion, like I said, the children get a chance to read the translations just so they are also engaged. How when their turn comes they're all trapped, they know their turn is coming. So it's a way to stop them from becoming distracted.
ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து குழந்தைங்களும் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க, குழந்தைங்களும் படிக்கிறாங்க. ஒருத்தருடைய டேர்ன் வரும்போது அவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் அவங்க கற்றுக்குறாங்க. And then we open it for discussions. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு நேரம் மாதிரி ஆகுது. They don't read the purports, but we as teachers can read the purports ahead of time. நம்ம அவங்க குழந்தைங்க வந்து பர்பட்ஸ்லாம் படிக்க மாட்டாங்க, பொருளுரையெல்லாம் படிக்க மாட்டாங்க, மொழிபெயர்ப்பு மட்டும் படிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே அதனுடைய பொருளுரையெல்லாம் படித்து வச்சுக்கலாம். And we bring out points from the purport, not every purport, to them in the form of discussion. அந்த கலந்துரையாடல்களில் வந்து நம்ம அந்த பொருளுரையிலேருந்து என்ன முக்கியமான விஷயமோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். And it really and that really excites them, the discussion. அது வந்து அந்த கலந்துரையாடல் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்குது. One point leads to another point, and pretty soon we've discussed so many things. ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலாக ஆகுது. When you study Srimad Bhagavatam with children, it opens their hearts and they want to communicate. ஸ்ரீமத் பாகவதத்தின் கூட இந்த மாதிரி படிக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நம்ம கூடவும் நல்லா வந்து தொடர்பு படுத்துறாங்க. They become close to you. நம்ம கூட வந்து ரொம்ப நெருங்கின ஒரு தொடர்புலையும் இருக்காங்க. They reveal things that they would never reveal before. அவங்க வந்து இதுவரைக்கும் சொல்லாத விஷயங்களை கூட அவங்க வந்து மனசு விட்டு சொல்றாங்க. And they give realizations that will shock you. அவங்களோட ரியலைசேஷன், அவங்க உணர்ந்திருக்கிற விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அது நம்மள ஆச்சரியமூட்டும். Because we are speaking to the soul, we are not speaking to the body. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கோம், அந்த உடல்கள் கிட்ட இல்ல. Okay. Everything can be taught through the Srimad Bhagavatam. I don't think we have time to deal with all this. This is also very important. The teaching children about, the adult topics, so-called adult topics. Many parents ask me, should I be teaching this part of the Bhagavatam or that part of the Bhagavatam? But I did everything with my children. பொதுவாக கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்னு எல்லாத்தையுமே சொல்லலாமா, எல்லா விஷயங்களையும் குழந்தைங்க கூட பகிர்ந்துக்கலாமா அப்படின்னா, மாதாஜி தன்னுடைய அனுபவத்தில் மாதாஜி நாங்கள் எல்லாமே படித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. So they're going to learn about the adult topics, boy-girl relationship anyway, whether it's through internet, whether through their friends, and that's not where we want them to get the information from. எப்படியா இருந்தாலும் அவங்க எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க போறாங்க. எப்படி வந்து இன்டர்நெட் இருக்கு, அவங்களுடைய நண்பர்கள் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் போறாங்க. அது ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து கத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். It's better to get it through Srimad Bhagavatam. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துக்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அது நல்லது. Because everything is put in the proper perspective. ஏன்னா இது வந்து சரியான கண்ணோட்டத்துல விஷயங்களை வந்து சொல்றது. That sex, when is used to please Krishna, then it becomes wonderful. ஒரு ஆண் பெண் உறவு கூட கிருஷ்ணருடைய சேவைக்காக அப்படின்னு ஈடுபடும் போது அது வந்து ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. To raise a devotee family. ஒரு ஆன்மீக குடும்பத்தை எப்படி வளர்க்கிறது. So Srimad Bhagavatam through examples shows that results like that, these are the results that come from pleasing Krishna, using that facility for pleasing Krishna, and this is the result that comes from using sex for your own sense gratification. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணருடைய திருப்திக்காக அப்படின்னு புலனின்பத்தை பயன்படுத்தினா என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும், கிருஷ்ணருடைய சேவைக்கு பயன்படுத்தினா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்குது. There's examples in the Bhagavatam. இதுக்கு நிறைய உதாரணங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கு. The good examples are Dhruva, right? Suniti. நமக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் துருவ மகாராஜனுடைய சரித்திரம் இருக்கு, சுனிதி இருக்காங்க. Rishabdev and his 100 sons. ரிஷபதேவர் அவருடைய 100 மகன்கள். And you can think of many more like that. இது மாதிரி இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். And the examples that were bad examples were the Puranjan story. இது எதிர்மறையான உதாரணங்கள்லாம் பார்த்தோம்னா புரஞ்சனுடைய கதை, the Diti story and Kashyapa Muni. திதி கஷ்யபருடைய கதை. This elaborate sometimes sections of Bhagavatam that talks about lusty relationships between man and woman, but we also see the result that comes from it. ஸ்ரீமத் பாகவதம் வந்து சில சமயத்துல வந்து ஆண் பெண்ணுடைய காம உணர்ச்சியை பற்றி கூட பேசுது, ஆனா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையுமே ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. But the child also understands that this is the nature of material life, for the man to be attracted to the opposite sex. இது குழந்தைங்க இதை படிக்கும்போது இதுதான் வந்து பௌதீக இயற்கை, ஒரு ஆண் பெண் அந்த ஈர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து படிக்கிறாங்க. But it's very natural. ஆனா இது வந்து இயற்கையானது. But if that same tendency is used in service of Krishna, it becomes very wonderful.
இதே ஈர்ப்பு வந்து பகவானுடைய சேவைக்காக அப்படின்னு பயன்படுத்தப்படும் போது அது ரொம்ப ஒரு நல்ல அருமையான விஷயமா இருக்கு. Same thing with violence. Violence per se is not bad. இதே மாதிரி தான் வன்முறையும் கூட. வன்முறை வந்து எடுத்தோடனே இது அது நல்லதில்லை அப்படின்னும் சொல்ல முடியாது. Violence for sense gratification has horrible ramifications. வன்முறை வந்து அவங்களுடைய நம்முடைய புலனின்பத்துக்காக அப்படின்னு இருக்கும்போது அது என்ன விளைவுகளை கொடுக்குது. And this is what we see in today's society. அதுதான் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், பௌதிக வாழ்க்கையில். Who's killing, why they're killing, nobody knows. யார் கொல்றாங்க, எதுக்காக கொல்றாங்க, யாருக்குமே தெரியாது. They just kill for their own sense pleasure. அவங்களுடைய புலனின்பத்துக்காக அவங்க வந்து கொல்றாங்க. But you don't see that violence, that type of violence depicted in the Srimad Bhagavatam. ஆனா அந்த மாதிரியான ஒரு வன்முறை வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படல. There is a purpose behind it. அங்க இருக்கிற எல்லா வன்முறைக்குமே கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. And we don't take up violence. It's Krishna who does it. We don't do violence. It's Krishna who takes it up. So நம்ம வந்து அந்த வன்முறையை எடுத்துக்கிறது கிடையாது, கிருஷ்ணர் தான் அதை எடுத்துக்கிறாரு. In Krishna Leela, the cowherd boys never had to kill. கிருஷ்ண லீலையில பார்த்தோம்னா கோபர்கள்லாம் வந்து எந்த விதமான கொலை அப்படிங்கறதுல அவங்க ஈடுபடல. Nand Maharaj and Mother Yashoda never had to go and kill someone. நந்த மகாராஜ் யசோதா இவங்கெல்லாம் வந்து போய் அவங்க யாரையாவது அசுரர்களை வதம் பண்ணணும்னு இல்ல. Only Krishna had killed. கிருஷ்ணர் மட்டுமே அதை எல்லாமே செஞ்சுட்டாரு. Devotees feel protected. பக்தர்கள் வந்து பாதுகாப்பு மட்டுமே உணர்ந்தாங்க. Okay. So you can teach Bhagavatam through all the age groups. Even as a child, you can show them pictures. ஸ்ரீமத் பாகவதம் வந்து சின்ன குழந்தைகளுக்குமே கூட சொல்லி கொடுக்கலாம். 2-3 வயசு குழந்தைகளுக்கு வந்து படங்கள்லாம் காமிக்கலாம். This age is very nice for teaching Bhagavatam. 4-7 வயசு குழந்தைகளுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்கலாம். So you see, the discussion questions are given in every chapter in the book also. There's a summary story and discussion questions, multiple choice questions for younger children, and activities to highlight the philosophy. அந்த புத்தகத்தில் இந்த கையேடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்கான டிஸ்கஷனுக்கான கலந்துரையாடலுக்கான கேள்விகள் இருக்கும், எம்சிக்யூஸ் சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும், அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்க என்ன தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் இது எல்லாமே இருக்கும். So I'll end with this story of a little boy that I was teaching him the Dhruva story. I was reading with him online because I was far away from him. So I was teaching the Dhruva story to a 4.5-year-old boy. மாதாஜி வந்து இந்த செஷனை முடிக்கும்போது இப்போ கதையோடு முடிக்க போகிறாங்க ஒரு நிகழ்ச்சி. மாதாஜி ஒரு சின்ன பையனுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் துருவ சரித்திரம் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப தள்ளி இருந்ததுனால. அந்த குழந்தை வந்து 4-4.5 வயசு. So we're reading that section in which when it came time for Dhruva to go back to Godhead, the beautiful airplane came down. அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது மாதாஜி சொன்னாங்க, துருவ மகாராஜ் வந்து கோலோகம் திரும்பி போகணும் அப்படின்னு வரும்போது ஆன்மீக உலகத்துக்கு அவருக்கான விமானம் வருது. So when this little boy heard the beautiful description of the beautiful airplane, he said, I want to go on that plane. அந்த குழந்தை வந்து அந்த கதையை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வர்ணனை அந்த விமானத்தை பத்தின வர்ணனை வந்தோடனே அந்த குழந்தை சொல்றது, நானும் இந்த விமானத்துல போகணும் அப்படின்னு சொல்றாங்க. So I told him, okay, one day you can go. நான் வந்து அந்த பையன்கிட்ட வந்து நீ ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. And then we started reading again, and then he stopped me again. அந்த குழந்தை வந்து திரும்பியும் மாதாஜி கிட்ட கேள்வி கேக்குது. He said, no, but I want to be on that plane right now. இப்பவே அந்த விமானத்துல நான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. So I was thinking what to tell him. இப்போ அவங்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. So I told him, okay, you can go, but your parents cannot go, will not go. So is that okay? அப்ப மாதாஜி சொல்றாங்க, ஓகே நீ போகலாம், ஆனா உன்னுடைய பெற்றோர்கள் வர முடியாது, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. So he started thinking for a few minutes, and then he said, I'm going to wait because I don't want to make the same mistake as the Jamal did. அந்த குழந்தை வந்து சொல்லுது, இல்ல I'm going to wait because because I don't want to make the same mistake as the Jamal did. Okay, நான் வந்து பொறுமையா காத்திருக்கிறேன், ஏன்னா அஜாமலன் என்ன தப்பு பண்ணானோ அதை நானும் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்றாரு. I don't know if you know the story of Ajamal when he fell down with the prostitute and he came back to his senses. அஜாமலனுடைய கதையில சரித்திரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த விலை மாத கூட போயிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சுய இதுக்கு வரும்போது he regretted his mistake after Vishnu Duta saved him. அவர் வந்து தன்னுடைய தவறை நினைச்சு அவர் வருந்துறாரு. The first thing Bhagavatam says is that he was lamenting because he had neglected his old parents.
அவர் ஸ்ரீமத் பாகவதம் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர் வந்து தான் நிராகரித்த தன்னுடைய பெற்றோர்களை பற்றி அவர் வந்து வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. So he remembered that. அந்த குழந்தைக்கு அது ஞாபகம் இருந்தது. So he was thinking, if I go away, my parents will be neglected. அந்த குழந்தை நினைக்குது, நான் இப்போ போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன், என்னுடைய பெற்றோர்களை நான் நிராகரித்த மாதிரி ஆகிடும். Imagine, how can you teach him a quality like that without Srimad Bhagavatam? ஸ்ரீமத் பாகவதம் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு இப்பேற்பட்ட ஒரு கருத்தை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்? You cannot tell your child to be just grateful. He's not going to be just by telling. அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நன்றியுடையவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. But when they hear stories like that, ஆனால் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கறதன் மூலமா they feel inspired. அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆர்வம் வருது. And that's why Prabhupada quoted Jiva Goswami as saying that every child can become a Dhruva and a Prahlad. அதனால தான் பிரபுபாதர் சொல்றாரு, ஜீவ கோஸ்வாமி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு, ஒரு குழந்தையும் பிரகலாதனும் துருவ மகாராஜ் ஆகலாம். Not that there is just one Dhruva and Prahlad, but every child can become that. ஒரு பிரகலாதர் துருவ மகாராஜ் தான் இருக்கிறாங்கன்னு இல்லை, எல்லா குழந்தைங்களுமே அந்த மாதிரி ஆக முடியும். And what he did add after that is if the parents so desire. அது கூடவே பிரபுபாதர் சொல்றாரு, அந்த மாதிரி பெற்றோர்களும் நினைத்தோம்னா அப்படின்னு சொல்றாங்க. So it's up to us. அதனால நம்ம தான் இப்போ வந்து முடிவெடுக்கணும். And we see that in this movement today. Even just in one lifetime, we see examples of those who have purified. They're just characters out of Bhagavatam. நம்ம வந்து நம்மளுடைய இயக்கத்திலையும் நம்ம பார்க்குறோம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய இந்த வலிமையான இந்த கருத்துக்களோட இருக்கக்கூடிய பக்தர்களையும் நம்ம பார்க்குறோம். Srimad Bhagavatam is going on even today. ஸ்ரீமத் பாகவதம் இப்போவுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. We see examples of Kadam Kanan Maharaj, right? நம்ம வந்து கதம்பகான மகாராஜருடைய உதாரணத்தை பார்க்குறோம். His whole life was very similar to the life of Parikshit Maharaj. அவருடைய முழு வாழ்க்கையுமே வந்து பரீட்சித் மகாராஜருக்கு ரொம்ப ஒப்பிடுற மாதிரி இருக்கு. He was fearless. அவருக்கு எந்த இடத்துலையுமே பயமே இருந்ததில்ல. He was temple president in Vrindavan temple, Krishna Balram temple. அவர் வந்து கிருஷ்ண பல்ராம் டெம்பிள், பிருந்தாவன் கோயிலில் வந்து டெம்பிள் பிரசிடெண்ட்டாக இருந்தார். And his gangsters shot him. அப்போ வந்து ஒரு குழு வந்து அவரை சுடுறாங்க. And he was bedridden for 1 whole year. அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து படுக்கையிலே இருந்தார், படுத்த படுக்கையாக இருந்தார். There was danger in his position, but he was fearless. அவருக்கு வந்து ஆபத்து இருந்தது, ஆனால் அவர் பயப்படலை. Because he spoke the truth. ஏன்னா அவர் வந்து உண்மைதான் பேசுறாரு. They didn't like him because he was so honest. அவங்களுக்கெல்லாம் அவர் நேர்மையா இருந்தது அவங்களுக்கு பிடிக்கல. And then after 1 year he gets up and he starts again. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டு வந்து மறுபடியும் தொடர்ந்து செய்யறாரு. And he showed by example how to die. And உதாரணமா வாழ்ந்து காமிச்சாரு, எப்படி இறக்குறது அப்படிங்கிறதுக்கும் உதாரணமா வாழ்ந்து காமிச்சிருக்காரு. He was in so much pain in cancer. He stopped eating and drinking. He didn't take any painkiller. அவர் வந்து கேன்சர்னால அவ்வளோ ஒரு வலியில இருந்தாரு, அவர்னால சாப்பிடவும் தூங்கவும் முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில கூட அவர் அந்த வலி எடுத்துக்கிட்டார். And we can speak like that for many people who've left their bodies. இது மாதிரி நம்ம வந்து பல பக்தர்களை பத்தியும் பேசலாம், அவங்க எப்படி அவங்களுடைய உடலை விட்டாங்க அப்படிங்கிறது. Bhakti Tirth Maharaj, so many other people. பக்தி தீர்த்த மகாராஜ், இது மாதிரி பல பேர் இருக்காங்க. So this is the power of Prabhupada's process. இதுதான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கிற பயிற்சியினுடைய விளைவு. If these people can become pure devotees who didn't even get it by birth, what to speak of children who are born devotees? ஆரம்பத்திலேருந்து பயிற்சி பண்ணாத இவங்களுக்கே இந்த அளவுக்கு இவங்களுடைய சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, பக்தர்களுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி நம்ம என்ன சொல்றது? We just have to be sincere parents. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நேர்மையான பெற்றோர்களா இருக்கணும். Okay. It's finished. I'm not going to. I think the time was 1, right, Prabhu? Mataji? Yeah? 1:15. It's still 1, right? 1:15. No, but this is where we end, right? Okay. Okay, so I pretty much covered the preaching is the essence. I have already told you what is the purpose behind that. They learn so many skills: public speaking, marketing, communication, conflict management, all this for free. No, all free. No course joining. ஸ்ரீமத் பாகவதம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு தீர்வு கொடுக்கிறது, ஃப்ரீயாவே தீர்வு கொடுக்குது.
Like I said, when children go out and speak in front of a class, they have to learn how to public speak, they have to debate, they have to answer challenges. All these is automatically they learn when they present Krishna consciousness to others. அவங்க கிருஷ்ண பக்தி வந்து மற்றவங்க கிட்ட கொடுக்கும்போதும் அது வந்து ஒரு டிபேட்டாக இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறா இருக்கலாம், எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களால செய்ய முடியுது. When the children were little, we were doing the speaking and they were observing. These questions require Yes, Okay. இந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நாங்க பேசணும், அந்த குழந்தைங்க கேட்டாங்க. Yeah. So, and this is something that people go to college to learn and join. இந்த விஷயங்களை கத்துக்கிறதுக்காக தான் காலேஜ்க்கு போகும்போது குழந்தைங்க எல்லாம் கத்துக்கிறாங்க, வெளியில இருக்கிறவங்க. Yeah. There was one time when my children were little, like I said, we were doing the speaking. அந்த குழந்தைங்க நம்ம மாதாஜியோட குழந்தைங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது மாதாஜி தான் வந்து கிளாஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. When they turned 12, that was when the first time they spoke. அவங்க 12 வயசுல தான் அவங்க முதல்ல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, அவங்க கிளாஸ் எடுக்கறாங்க. It was a high school. அது வந்து ஒரு ஹை ஸ்கூல்ல அவங்க பேசுறாங்க. The teacher, it was a Christian school. அது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல. And this teacher would invite us every semester for the children to speak, my children to speak there. அவங்க அந்த டீச்சர் வந்து ஒரு செமஸ்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கும் இந்த குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு வகுப்பு கொடுக்க சொல்வாங்க. On the Krishna conscious philosophy. நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை பத்தி பேச சொல்வாங்க. And they used to like it so much that other children from other classes they would quit the classes and come and join. அவங்க அந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். மற்ற வகுப்புல இருக்கிறவங்க கூட அந்த கிளாஸை கட் பண்ணிட்டு வந்து இவங்களோட கிளாஸை கேட்கறதுக்காக அப்படின்னு வருவாங்க. And they would speak basic philosophy, Sanatana Dharma, and why we do things, why we don't kill cows, and mantra meditation and things like that. ரொம்ப அடிப்படையான விஷயங்களை பத்தி அவங்க பேசுவாங்க. ஏன் வந்து நம்ம சனாதன தர்மத்தை பத்தி இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை பத்தி அவங்க பேசுவாங்க. So and then of course it would be followed by kirtan. அது முடிஞ்ச உடனே அவங்க வந்து கீர்த்தனையும் பண்ணுவாங்க. And everybody would be clapping and dancing. எல்லாரும் வந்து அந்த கீர்த்தனையில வந்து சந்தோஷமா பங்கெடுத்துக்குவாங்க. So one time when they were supposed to come, I told the teacher that my children won't speak, but I'm bringing another senior devotees to speak. ஒரு தடவை வந்து அந்த டீச்சர் கிட்ட நான் சொன்னேன், என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு பேசல, நான் வந்து ஒரு மூத்த பக்தரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். You know what the teacher said? She was adamant. No, the beauty of your religion is how well you speak, your youth speaks the philosophy. அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையா சொல்றாங்க, இல்ல அந்த குழந்தைங்க தான் வந்து பேசணும், உங்களோட இயக்கத்துல வந்து இந்த இளம் தலைமுறை இவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறது அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. She was adamant. She said no. அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, மூத்த பக்தர் பேசுறதும் வேண்டாம்னு சொல்றாங்க. And my first time my son spoke, his hands were shaking, his legs were shaking, everything was shaking. முதல் தடவை வந்து மாதாஜியினுடைய மகன் வந்து பேசும்போது கை கால் எல்லாம் அவருக்கு உதறது நடுங்குது. And he thought, oh my God, I've done an awful job. அவர் வந்து சொல்றாரு, நான் ஏதோ தப்பான விஷயத்தை நான் சரியா செய்யல அப்படின்னு நினைக்கிறேன். But it was wonderful. ஆனா அது ரொம்ப நல்லா இருந்தது. And I was encouraged, and by the power, you know how the power of encouragement is? அப்போ நம்ம வந்து அவங்களை உற்சாகம் ஊட்டணும்னா அப்போ அந்த உற்சாகம் ஊட்டுறதுனுடைய வலிமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Things that are not true become true. உண்மையான விஷயம், உண்மை இல்லாத விஷயங்கள் கூட உண்மையாகும். Anyway, so this is just to give you a little idea how important it is for children to be out there speaking. இது வந்து குழந்தைங்க வெளியில போய் பேசணும் அப்படிங்கறதுனுடைய முக்கியத்துவத்தையுமே நமக்கு சொல்லுது. It gives them the pride that look, I am a devotee. அவங்களுக்கு வந்து நான் ஒரு பக்தன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெருமையுமே அது கொடுக்குது. The magic that happens when people applaud and clap for your children. அப்போ வந்து மற்றவங்க கூட வந்து நம்மளுடைய குழந்தைங்க பாராட்டுற மாதிரி இருக்கு. So we have to find for our children avenues where they can do all this. நம்ம குழந்தைங்க வந்து இதெல்லாம் செய்யறதுக்கான அதுக்கான ஏற்பாடுகளையுமே நம்ம எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். Okay, so I'll stop here. You can just look at the slides. We've already covered almost just all of them. Vacations, you heard that. Discipline is a very long topic, and here are the books that's on the table there. Thank you very much. Hare Krishna. There's some questions here. Right? Yes, Maj, one question is there. Oh, one question? Okay. Because everybody is... It's nothing like they want candle 7, they want the price, and
They don't, somebody else has to take the money and then it can be transferred directly to the publishers. ஓகே. So, no, they cannot pay it directly to me or anybody. They have to collect it. From the money and they can pay you through cash. A devotee would have to take the responsibility of taking all the money for the books, and then that devotee would have to send it to the publisher. Hare One Krishna. person. So they have to pay the devotee who's taking charge of it. Okay? Anything else? So they are getting the books. Some devotees are getting the books, Mataji, they want to get from you. Okay. Hare Krishna. Hare Krishna. Krishna Krishna. Hare Hare. Hare Rama. Hare Rama. Rama Rama. Hare Hare. Hare Krishna. அனைத்து பக்தருக்கும் பணிவான வணக்கம். ஸோ இன்னைக்கு பிரபுபாதனுடைய முக்கியத்துவம். ஸோ பிரபுபாதர் நமக்கு கொடுக்க மிக மிக முக்கியமான விஷயமே புக்ஸ் ஆஃப் பேசிஸ். என்னது? ஏன்னா அடிப்படையில் நமக்கு என்ன வேணும்னா நாலெட்ஜ், அறிவு வேணும். அறிவு இங்கேருந்து எடுக்கணும்னு இப்போ யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் 2 கல்வி இருக்குது. ஒன்று பௌதிக கல்வி, இன்னொன்று என்னது? ஆன்மீக கல்வி. ஸோ அதில் பிரபுபாதர் நமக்கு வந்து ஆன்மீக கல்வி அனைத்தையும் நமக்கு சிறப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுத்துட்டார். அதனால தான் ஆன்மீக கல்வியில் மிக முக்கியமான பங்கு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கொடுக்குது. ஸோ அதில் அவங்க மாதாஜி சொன்னாங்க, எப்படி நம்ம பொதுவாக நாம் படிச்சுட்ருக்கோம், குழந்தைகளுக்கு எப்படி பாகவத கல்வியை கொடுப்பதை பற்றி சிறப்பாக ஆருத்ரா மாதாஜி விளக்கமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாம் இப்போ சொன்னாங்க, சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம என்ன செய்யலாம் பாகவதத்தை. அதுவும் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். பாகவதத்தை வந்து பிரகலாத் மகாராஜா கற்பத்திலேயே கேட்டார். கற்பத்திலே அவர் கேட்டு சிறந்த பக்தனாக அவர் மாறியிருக்கார். ஸோ அதனால் மாதாஜி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க கொடுக்கும்பொழுது நம்மளால் அதை சுலபமாக புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அதுவும் குறிப்பாக இப்போ மாதாஜி சொன்னாங்க, இப்போ பிரபு அவர் கேட்டார், நாங்கள்லாம் பக்தராக வந்துட்டோம், அப்போ எங்கள் பிள்ளை பக்தர் ஆகாதான்னு ஒரு கேள்வி கேட்டார். நல்ல கேள்வி தான். அவர் காலத்தில் செல்ஃபோன்லாம் இல்லை. பிரபு புரியுதுங்களா? நம்ம காலத்தில் ஃபோன்னா இங்கேருந்து அங்கே போய் ஃபோன் எடுக்கணும், ட்ரெங்கால் போனால் ட்ரெங்கால் போடணும். இப்போ இங்கே இருந்துட்டு அமெரிக்காவுக்கு பேசலாம். இங்கே இருந்துட்டே பேசினா மட்டும் போதாது, பிரச்சனை இல்லை. அதில் 2 புலன்கள் வேலை பார்க்குது. கண்ணும் காதும் வேலை பார்க்குறதுனால அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன ஜாஸ்தியாக இருக்கும்? ஸோ அந்த அட்ராக்ஷன்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க சொன்னாங்க, குழந்தை பருவத்திலிருந்தே நாம் பாகவதத்தை அப்போ முதல்ல நாம் படிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லித்தரணும். ஸோ நாம் முதல்ல படிக்கணும். அதுக்கு தான் இப்போ மாதாஜி சொன்னாங்க, அவங்க எளிமையாக எப்படி படிக்கிறது பாகவதத்தை அவங்க சிறப்பாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாம் எல்லோரும், அதுவும் குறிப்பாக இங்கே வந்திருக்க பக்தர்கள், இப்போ அவங்க சொன்ன ஹோம் ஸ்கூலிங்கை தான் இப்போ நம்ம நடத்திட்டுருக்கோம். எங்கே? ஏன்னா நான் இன்னும் பாகவதம் ஃபுல்லாக படிக்கலை, படிச்சுட்டு தான் இருக்கேன். படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாம் எப்படி குழந்தைகளுக்கு கொண்டு போகிறது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இன்னும் நம்ம பௌதிக தளத்தில் இருக்கோம், நம்ம பூரா வேலை வியாபாரம் அதில் இருக்கோம். அதனால் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியல, டைம் கொடுக்க முடியல. அதனால தான் ஹோம் ஸ்கூலிங் பதிலாக நம்ம NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல், ஓப்பன் அந்த சிலபஸில் வந்து இது ஹோம் ஸ்கூலே தான். வீட்டில் பிள்ளைங்க வந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி இங்கே ஸ்கூலில் கொண்டு வந்து வச்சுட்டோம், ஸ்கூலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதனால் மாதாஜி சொன்ன எல்லா விஷயமே நம்ம ஸ்கூலில் என்ன செய்கிறோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஸ்கூலில் வந்து இன்னும் அவங்க 2 பேரும் நிறைய அதுக்கு கரிக்குலம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவங்களும் 2 நாள் இருக்கிறாங்க. நிறைய அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ண போகிறோம், இன்னும் நிறையா டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதில் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து மாதாஜி அவங்க இப்போ எப்படி படிக்கிறதுக்கு அவங்க புத்தகம் விநியோகம் பண்ணியிருக்காங்க.
ஸோ யார் யார் வாங்குறாங்கன்னு சொல்கிறேன். பலராம கோவிந்தாஸ் பிரபு, திரிபங்க சியாமசுந்தர் பிரபு வாங்க, அவங்க கையிலே வாங்கிக்க. திரிபங்க சியாமசுந்தர் பிரபு, கணசியாம் கோபால்தாஸ் பிரபு இப்போ வாங்கிக்க. கணசியாம் கோபால்தாஸ் பிரபு, பிரஜவாசி கிருஷ்ண பிரபு. தொட்டு கொடுங்க, தொட்டு கொடுங்க. சுந்தர கிருஷ்ண சந்திர பிரபு, शोभामाई माताजी, पद्मावती माताजी, जगदीश गोपीनाथ प्रभु, हरे कृष्णा, अच्छा प्रभु वांग एंदरिया ஆகஸ்ட் டாய் பிரபு வந்து நம்ம ஸ்கூலுக்கு 2 செட்டு புத்தகங்களை வாங்கி gift கொடுக்குறாரு லைப்ரரிக்கு. அவருக்கு ஹரிபோல் சொல்லுங்க. ஹரிபோல். ஸோ 2 செட்டு அவர் நம்ம ஸ்கூலுக்காண்டி நம்ம கொடுக்குறாரு. ஏன்னா ஸ்கூலு அடுத்து யார்? நந்தமுகி மாதாஜி, கன்னியாகுமரி மாதாஜி, ஜெயசித்ரா மாதாஜி, கணேஸ்வரி மாதாஜி, யார்? ஞானேஸ்வரி, ஞானேஸ்வரி. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. லட்சுமி பிரியாமாஜி, அவங்க பேர் எழுதுமா? எழுதிங்க. வாங்க, அவங்கவுங்க மாதாஜிகிட்ட கையெழுத்து போட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாரும். ஏன்னா வாங்க 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 வேணுமே. சர்வபுத நரஹரி பிரபு, அவங்க பேர் இல்லைங்க பிரபு. வாங்க, நீங்கள் வாங்க. 2 புக்கு வாங்கி ஸ்கூலுக்கு கொடுங்க. இவங்க 2 செட்டு கொடுக்குறாரு புத்தகம் ஸ்கூலுக்கு. அவங்க 2 புக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. சொல்லுங்கள் மாதாஜி. பிரபு பிரபு Prabhu, gift to school. Gift to school. போங்க வைங்க. ஆமாம் போட்டுக்காரு. நீ போய் வைங்க போ. எழுதி இது 4000மா பிரபுஜி? இது கிஃப்ட்டுக்காக அவங்களுக்கு கொடுத்துங்க. ஓகே. அவங்க ஸ்கூலில் கொடுத்துங்க. அவங்களுக்கு மாதாஜிட்டே கொடுத்துங்க. போங்க போங்க. நீங்கள் பெயர் எழுதிங்க, அப்புறம் கணக்கு பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. சோமாஜி மாஜி இந்தா வராங்க. சோமாஜி இந்தா விட்டா வர. மாதாஜி இங்கிட்டு வாங்க. எல்லா செட்டு இருக்கான், நிறைய செட்டு இருக்கான். பிரபு 10 கொடுங்க. மனமனம் கொடுங்க. மனமனம் கொடுங்க. நேரம் விஜயவாசி. ஹரே கிருஷ்ணா. கொடுங்க. நேரம் ஹரிபால். நீங்கள் யார்? உங்கள் பேரா? உங்கள் பேர் கொடுத்து சொல்லிட்டேனா? சொன்னீங்களா? யார் மாதாஜி? உங்கள் பேர் இருக்கானே? பத்மாவதி மாதாஜி. இதில் இருக்கு. ரைட்டு. இவங்க ஒன்று கொடுங்க.
செட்டு இருக்கானே செட்டு முடிஞ்சா பூஸ் அவங்க கொண்டு வந்து அவ்வளோதானா? ரைட் இருக்கட்டும் மொத்தம் 10 செட்டா அவ்வளோதான் இருக்கா அவங்ககிட்ட? 10 கொடுத்தாச்சா? சரி ரைட் ஓகே. ஹரே கிருஷ்ணா. They are all purchased. What you send me? Total. Yeah. You are having total 10. Yeah, but there's more like In Coimbatore? 13 or 14 sets more in Coimbatore. Okay, I will call you. Yeah, for sure. There's 14 more sets. I guess. Okay. 14. Total we want. மொத்தம் எத்தனை செட் வருது? மொத்தம் எத்தனை செட்டு? They can, you can மொத்தம் even 16. get 16 இது 2 18. ஓகே. They